सदाबाल रूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादि मृग्या गजेशाभिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणा सिंधुम ज्ञानम शांत रूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामि मुदान्वहम् श्रीकांतो मारुतो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुंजराननम् कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदंबरेशं हृदि भावयामि இந்த சத்சங்கத்துல அருள் தரும் மகா பெரியவா நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் சாட்டர்டே சத்சங் எல்லா சனிக்கிழமும் அவ சொன்னாப்ல யூ கேன் ஃபீல் த குட் வைப்ரேஷன்ஸ் அரவுண்ட் யூ. அவ்வளோ ஒரு நல்ல இது. அதுல அடியேன் ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. அப்படி கூடி இருக்கிறவாலும் அதே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கணும். அப்படி கூடியிருக்கக்கூடியவா அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம்ம எல்லாருமே பாக்கியக்காரா. ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்பேற்பட்ட இந்த சத்சங்கத்துல அடியேன் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு ருக்மிணி கல்யாணம். ரொம்ப அருமையான தலைப்பு. அதோட தாத்பரியம் மாமி ரொம்ப அழகா சொன்னா. அத அவ்வளவு அருமையான ஒரு தாத்பரியம். அவ சொன்னதுக்கு அப்புறம் நாம இவ்வளவு தூரம் கேட்க போறது கூட எடுமணுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு சுருக்கமா கரெக்டா விஷயம் அதுதான். அப்பேற்பட்ட இந்த ருக்மிணி கல்யாணம் அதுல ராமாயணத்துல இருந்து நாம பார்க்கணும். ராமாயணத்துல வால்மீகி ராமாயணம் எடுத்துட்டேன்னா சீத்தை ராமனை பார்த்ததா சொல்லவே இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா அதுக்கப்புறம் கம்பர் பார்த்தார். அப்பவே தமிழா ரொம்ப இன்டெலிஜென்ட். அவ ஸ்ருங்காரமா இருந்தா தான் அந்த காவியமோ படமோ கதையோ ஓடுங்கிறத புரிஞ்சுட்டவா. அதனால கம்பர் அதை ஸ்ருங்கார காவியமா மாத்தி விடுறேன். என்ன பண்ணார்? ராமர் ஏன் நேரா அந்த சபா மண்டபத்துக்கு போனோம்? அவர் மிதிலாவை சுத்தி பார்க்க கூடாதா? அவர் அந்த கொடியே உள்ள கூப்பிடுற மாதிரி, இங்க இருக்கா நீ வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ வச்சார். அப்ப ராமர் அந்த மிதிலாவை சுத்தி பார்க்கணும். நியாயமா அதை சுத்தி பார்க்கச்சே ஏன் நேரம் மெயின் ரோட்ல மட்டும் போகணும்? ஒரு குறுக்கு சந்தில போகக்கூடாதா? அதுல போக வைக்கிறார் கம்பர். போகச்சே அங்க ஒரு பால்கனி, ரொம்ப ரைஸ்டா எல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி மாதிரி. யூ கேன் கால் இட் ரைஸ்ட் கசீபோ. அது ஸ்ட்ரீட்டுக்கு எதிர்த்தாப்புல அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த குறுக்கு சந்தில. அதுக்குள்ள கலான்னு சத்தம். பொம்மநாட்டி குழந்தை ஏதோ பந்தூக்கம் பால் விளையாண்டு இருக்கா போல, கேட்ச் அண்ட் கேட்சா கிரிக்கெட்டா என்னமோ விளையாடுறா. அப்போ அந்த சத்தம் கேட்கறது. அந்த தெரு வழியா யாருமே போகமாட்டா. ஆனா இன்னைக்கு ராமன் அங்க போறார். யாரு கூட? லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர். சோ 3 பேர் அந்த தெருவில் நடந்து போறார். சீதா அங்கதான் விளையாண்டு இருக்கா. அந்த பால் அப்படி பால்கனியில விழுந்துடுறது. அவனை ஓடி போய் எடுக்க சொல்றான். அப்ப அவ ஜல் 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 அப்படி சலங்கையை கட்டிட்டு ஓடி போறா. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாள். சீத்தையும் ஓடி வருவா. அவ ஓடி வந்தா அந்த பந்தை எடுக்கிறா. அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்ல ராமனும் அப்படி ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்றார். இவர் அவளை பார்க்கிறார், அவர் இவளை பார்க்கிறார். சோ இந்த இடத்துல பார்க்கிறாருங்கிற சப்தம் நாம போடுறோம். ஆக்சுவலி அது நோக்கிறார். ஏன்? என்னலும் நலத்தினாள் இணைகள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். கம்பர் இந்த இடத்துல போடக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ். அந்த கடைசி 2 வரி மட்டும். அதனால அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகம். ஏன் நோக்கரா? பார்க்கறான்னு சொன்னா பத்தாதா? ராமர் சீதையை பார்த்தார், சீதை ராமனை பார்த்தாத நோக்கினாள்னா, இப்ப நான் உபன்யாசம் இப்ப எல்லாரும் கேட்கிறேன், போனை பாக்குறேன், போனை மட்டும் பார்ப்பேளா? அப்படியே சுத்தி என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பேள். அப்புறம் ஏதாவது குக்கர்ல விசில் வந்தா அதை பார்ப்பேள். ஆனா ராமர் அப்படி பார்க்கலையா சீதையா?
சீதையை பார்த்தார். அங்க பால்கனியில கிரில் எல்லாம் இருக்கு, அதுவும் தெரியாது, அத பார்க்கல. சீதையை மட்டும் பார்த்தார். அது மட்டும் இல்ல, அதை தாண்டி அந்த பால் தெரியறது, அதை பார்க்கல. சீதையை மட்டும் பார்த்தார். அந்த மாதிரி பாக்குறதுக்கு நோக்குதல். அதனால கம்பர் இந்த இடத்துல நோக்குதல்ங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். பேசிண்டாளா, பார்த்துண்டா சரி, பேசிண்டாளா அது கன்ஃபார்ம் பண்றார். மருங்கிலா நங்கையும் வசையில்லை எனும் ஒருங்கிய இரண்டுடற்கு உயிர் உண்டாயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கிலா நங்கை, இடுப்புன்னா இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு சீதையும், ராமர் குற்றம் குறை ஏதும் சொல்ல முடியாத அந்த ராமர் வசை இல்லை எனும். பார்த்துண்டா சரி, பேசிண்டாளா, அவ அங்க பார்க்கடல்ல பேசி வச்சு நீங்க வந்திருக்கா, இங்க அவளுக்கு பேசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்கிறாரு. பேசிக்கலன்னு புரிஞ்சுடுறது. ராமர் சீத்தையும் பார்த்துண்டா சரி, பேசிக்கல. அவதாரம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ராமர் போற சபா மண்டபத்துல வில்ல உடைக்கிறார், ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுத்துறார். அவதாரம் முடிஞ்சது. அந்த பூர்ணத்துக்கு அப்புறம் தாயார் மகாலட்சுமி க்ஷீரசாகரமான பார்க்கடல்ல உட்காந்து யோசிச்சாலாம். இத கொஞ்ச நேரம் ஆலோசனை பண்ணி, அது ராமர், அவரை நான் பார்த்தேன். அவ கம்பர் பாணியிலேயே போற, அவ வால்மீகியை பார்க்கல, பார்த்தேன், ஓகே. ஆனா அவர் யாரு, அவர் சாரித்திரம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர் அழக பார்த்து மட்டும் எனக்கு அவர் மேல காதல் வந்துடுது அப்படின்னா, அழக பார்த்து அவர் பின்னாடி போற மாதிரி ஆயிடாதா? அப்ப தாயார் யோசிக்கிறார். இந்த ராமாவதாரத்துல இப்படி ஆயிடுச்சு, அடுத்தது கிருஷ்ணாவதாரம் வரவே வரப்போறது. இந்த கிருஷ்ணாவதாரத்துல நான் அவரை பார்க்கவே போறது இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு நோ ஹவு ஹி இஸ் கோனா லுக். அவர் எப்படி இருக்கார் தெரியவே போறது இல்ல. ஆனா அவரை பத்தி ஒண்ணும் தெரியாம நான் அவரை காதல் பண்ண போறது இல்ல. நான் அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டே தெரிஞ்சுக்க போறேன். தாயார் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் ஜிவிஎம்கே போட்டியா ஒரு லவ் பிலிம் டைரக்டர் ஆயிடுவா. அவ்வளோ எப்படி ஸ்கிரிப்ட் யோசிக்கிறா பாருங்க, பார்க்காமயே கேட்டு காதல். இப்ப இப்படி நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். தாயார் சொல்றா. கிருஷ்ணாவதாரம் கண்டிப்பா நடக்கதான் போறது. அவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வளரன்னு பிறந்து வளர்ந்தாச்சு. தாயார் பிறக்கிறதுல இருந்தா ருக்மிணிங்கிறத ஆரம்பிக்கிறது. பேர் ருக்மிணி கல்யாணம். தாயார் எப்படி பிறக்கிறா? ராஜா சீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சா பவான் புத்திரஹா கன்யை காச்சவரானனா. பீஷ்மகன்கிற ஒரு ராஜா, விதர்பம் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ், இந்த கரண்ட் டே நாக்பூர் அந்த சர்க்கிள், அதை சுத்தி ஒரு காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சுட்டேன்னா we can call that province as விதர்பம். அந்த மாதிரி இருந்திருக்கு விதர்பம். அந்த விதர்பம்ங்கிற தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஒரு மகான்கிறார். ஏன் மகான்? கிருஷ்ணருக்கு பந்துவா போறார், அவர் ஏன் மகானா இல்லாம இருக்கணும்? அவர் மகான். சத்திய பஞ்சாபவான் புத்திரா, 5 புத்திராள். கன்யை காய்ச்ச வரானனா, அழகான ஒரு பொண்ணு. 5 புத்திராள், பொண்ணு அழகா இருந்தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு டீச்சர் வர, அவள்கிட்ட ஆர் தீஸ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டா, யா தீஸ் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ், த தேர்ட் ஒன் ஸ்டடீஸ் வெரி வெல்னா அந்த மிச்ச 2 சுமார்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி அர்த்தமாகிறது. இந்த இடத்துல மிச்சம் எல்லாம் உருப்படாத வேஸ்டுகள். ருக்மிணிங்கிறவ சாட்சாத் தாயார், அவதான் அழகு, அவதான் அந்த பொண்ணு. யார் அந்த குழந்தை? அவ யாரு? ருக்மக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாவுர் அனந்தரஹா ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாஸ்வசாசதி. ருக்மி அப்படிங்கிறவன் அக்ரஜன். ருக்மிங்கிறவன் ஏன் அவர் ருக்மி? அவ அப்பா மாடர்ன் ஜென்சி அப்பா. தாயார் பேர தள்ளெழுத்து. அவ அப்பா நேமிங் ஆர்டர் இல்ல ஒரே மாதிரிதான் வைப்பேங்கிறான். ஆனா சூஸ் பண்ணது நம்மள மாதிரி ஏலையோ இல்ல ஜான் முடியற மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் ருக்மங்கிற ஒரு சப்தத்தை ஆதாரமா கொண்டுதான் வைப்பேங்கிறான். தாயாருக்கு அந்த விதம் வசதிதான். ஏன்னா அவ கோல்டன் ஹியூட் ஸ்கின், அவளுடைய ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் ஸ்டாண்டர்ட் மாத்திக்க முடியாது, தங்கம் தான். கிரண்யவர்ணாம் ஹரணி. அவ அப்பா ருக்ம கோல்டுலதான் பேர் வைப்பேங்கிறான். ஓகே, சந்தோஷம்.
ஆனா அவன் வந்து பயங்கரமான சந்தேகம் முடிச்சவன். இப்ப தாயார் மட்டும் கோல்டா பிறந்துட்டான்னா அவன் வந்து சந்தேகப்படுவான். இது எப்படி எங்க ஆத்துல பிறந்தது? அப்ப தாயார் பார்த்தா. அவ வந்து மிச்சவாளியும் தங்கமா பொறக்க வைக்கிறா. முதல்ல பிறந்தவன் ருக்மி. பேரே ருக்மி. என்ன அவன் உடம்பு தங்கமா இருந்தது. தாயாருடைய அனுக்கிரகம். அப்படி அவன் ருக்மி பிறந்தான். அடுத்த குழந்தை ருக்மரதன். அவனுக்கு ஒண்ணும் கோல்டன் இதெல்லாம் கிடையாது அவனுடைய சரீரத்துல. ஆனா அவன் பிறக்கறச்சே அவ அப்பா பார்த்து அவர்கிட்ட நிறைய தங்கம் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போட்டியா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்காரு நன்னா. அதனால ஒரு பெரிய ரதம் பண்ணி கொடுத்துட்டாரு தங்கத்திலேயே. ருக்ம ரத. அடுத்த குழந்தை பிறந்தான் ருக்ம பாகு. இந்த தெலுங்குக்காரா கல்யாணத்துல எல்லாம் பார்த்தேன்னா அவ வந்து ஒரு வங்கி போட்டுப்பா இந்த கைய சுத்தி. அதுக்கு பாகுல போட்டுக்கக்கூடிய ஆர்னமெண்ட். அந்த இடத்துக்கு பாகுன்னு பேரு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஆர்னமெண்ட் தங்கத்திலேயே பண்ணி கொடுத்ததுனால ருக்ம பாகு. அடுத்த குழந்தை பிறந்தான் ருக்ம கேஷோ. அவனுக்கு வந்து முடிய வந்து அப்படியே தங்கமாக்கி விட்டார். இந்த கிரிக்கெட்ல லசித் மலிங்கான்னு ஒரு பவுலர் போடுவார். அவர் அப்படியே தங்கத்துல அங்கங்க அவருக்கு முடி இருக்கும். அந்த மாதிரி முடி அங்கங்க அவருக்கு தங்கமாக்கி விட்டார். அதனால இவர் ருக்ம கேஷி ருக்ம கேஷோ. அடுத்த குழந்தை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சைல்டு. பார்த்தார் 5 பெத்த அரசனும் ஆண்டியானான்னு ஒரு பழமொழி உண்டு. இவர் நாளைக்கே ஆண்டியான மாதிரி ஆயிட்டார். ஆனா அரச பதவி இருந்தது. இவர் வந்து தங்கத்துல ஒரு மாலை பண்ணி கொடுத்துட்டார். செயின் ருக்ம மாலி. 5 குழந்தைகள் ஆச்சு. ஆனா 6வது ருக்மிணியே சாஸ்வசாசதி. ருக்மிணிங்கிற அழகான பொண்ணு சாட்சாத் தாயார் வந்து பிறந்தா. ருக்மிணின்னா அந்த ஆர்டினரி ருக்மியே தங்கமா இருக்கான். இவ ஹிரண்யவர்ணா ஹரிணி பியூர் கோல்டு ஏதோ 24 கேரட்ங்கிறோம். இது ஏதோ 32 கேரட் இருப்பா போல. அப்பேற்பட்ட இந்த ருக்மிணி வந்து பிறந்தா. ருக்மிணின்னு பேர் சூட்டப்பட்டது. ஸ்வசாசதி. அவ்வளவு அழகான ஒரு குடும்ப விளக்கு அவள். மிச்சம் 5 பேரை பத்தி மறுபடியும் இங்க எதுவும் சொல்ல. சுக பிரம்மத்தோட இது பாருங்க. ருக்மிணியேஷா ஸ்வசாசத்தின்னு இப்படி அந்த 6 பேர் அந்த அரசனுக்கு பிறந்தா. விதர்பம்ங்கிற தேசத்துல ருக்மிணி வளர்ந்தா. அவ அழகா இருந்தா. எவ்வளவு அழகு, கொள்ள அழகு. அத தமிழ்ல பாரதியார் கொண்டாடுறார். பாரதியார் எவ்வளவு அருமையா அந்த விஷயத்த கொண்டாடுறார். சுற்றும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ வட்டகரிய விழி கண்ணம்மா வான கருமை கோலோ பட்டு கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடு நிஜையில் தெரியும் நட்சத்திரங்களடி சோலை மலரொடியோ நினது சுந்தர புன்னகை காண் நீலக்கடல் அலையே நினது நெஞ்சின் அலைகளடி கோல குயிலோசை நினது குரலில் இனிமையடி வாலை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேன் சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எது கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோவடி மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பேனோடி கண்ணம்மா இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. அவ்வளவு அருமையா கொண்டாடுறார். அவர் வந்து அவர் பத்னி கண்ணம்மாவை கொண்டாடுறார். நாம நினைச்சுக்கலாம் அவர் சாட்சாத் கண்ணனுடைய அம்மா. அவருடைய பத்னி கண்ணம்மாவான ருக்மிணியை இங்க கொண்டாடுறார். சுற்றும் விழி சுடர்தான் சூரிய சந்திரனோ. அவளுடைய கண் என்ன சூரியனும் சந்திரனுமா? அவளுடைய அந்த முடி என்ன? அவளுடைய அந்த கருவிழி என்ன? வான கருமையா இருக்கே. அவளுடைய புடவை என்ன? அது வந்து கருநீலமா இருக்கே. அதுல பதிர்க்க வைரம் இருக்கே. அதெல்லாம் வந்து ஏதோ வானத்துல நட்சத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கே. உன்னுடைய பற்கள் அப்படி மல்லிப்பூ மாதிரி இருக்கே. உன்னுடைய சிரிப்பு ஜாஸ்மின் ஸ்மைலா இருக்கே. உன்னுடைய அந்த அழகான பேச்சு குரல் இருக்கே அது குயில் குரல் மாதிரி இருக்கே. ருக்மிணியா ருக்மிணி
சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா, சாத்திரம் எதற்கடி? ருக்மிணிதான் கன்ஃபார்ம் இங்க பண்றாரு பாருங்க. அவ பின்னாடி சாஸ்திரம் எல்லாம் பேசுவா, அதுல இருந்து கொட்டேஷன் எல்லாம் கொடுப்பா. அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசுற? என்னமோ கிருஷ்ணனே கேட்கிற மாதிரி பாரதியார் கேட்கிறார். ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் எதற்கடி? பின்னாடி அதுக்கு ஒரு கதை வரும் பாருங்க. மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம். பெரியவா ஒத்துண்டிருக்கா எங்க ஆத்துல, வதுவை முறைகள் பின்பு செய்வோம், கல்யாணத்தோட விதி பின்பு செய்வோம். இவாள ராட்சசேன விதினாதானே கல்யாணம் பண்ணிக்கிறா. கிருஷ்ணர் இதுல ஒத்துண்டோ? காத்திருப்பேனோடி கண்ணம்மா இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. அவ்வளோ சொட்ட சொட்ட சிங்காரத்தோட எழுதியிருக்கார் பாரதியார். அவ்வளோ அழகா ருக்மிணி இருக்கான். பேரழகின்னா அவதான் மிஸ் வேர்ல்ட். அந்த ருக்மிணி வளர்றா. எப்படி வளர்றா? சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணஸ்ரீயா கிருஹாபதிர்கீயமானா தம்மேனே சதிருஷம் பதிம். ருக்மிணி கிருஷ்ணனை பத்தி கேட்டு 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 வளர்றா. என்னெல்லாம் கேட்கிறா? எப்படி கேட்கிறா? முதல்ல எப்படி கேட்கிறா? அந்த விதர்பம்ங்கிறது சொன்ன மாதிரி நாக்பூர் ரீஜியன், நாக்பூர் இட்டார்ஜி அந்த சைடு எல்லாம் பார்த்தேன்னாதான் இப்பவுமே இந்தியாவோட சென்ட்ரல் பார்ட். நீங்க சவுத்துல இருந்து நார்த்துக்கு கோகுலம் அந்த சைடு போனாலும் சரி, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் துவாரகா போனாலும் சரி, எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போனாலும் நீங்க இந்த ரீஜியனை கடந்து போகணும். இந்த கடந்து போகக்கூடிய அந்த இடம் இது இருக்கிறதுனால கிருஷ்ணர் வளர்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பெரிய மகான்கள், யோகிகள், பிராமணர்கள் எல்லாருமே திரும்பி இங்க விதர்பத்துல தங்குவா. இந்த விஷயத்துக்கு டிரான்சிட்னு பேரு. இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் சென்னையில இருந்து கிளம்பி துபாயில ஒரு டிரான்சிட் எடுத்துட்டு இருந்தது. இப்ப எதுவும் முடியாது இப்பதான். அதனால அப்படி அந்த டிரான்சிட் இந்த மகான்கள்லாம் விதர்ப தேசத்துல எடுக்கச்சு அவளுக்கு உபச்சாரம் பண்ணவ ருக்மிணி. அதனால ருக்மிணி உபச்சாரம் பண்ணதுனால இவளுக்கு ஏதாவது உபகாரம் நாங்க பண்ணணுமே அவ உட்காந்து கிருஷ்ணரோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாளாம். கிருஷ்ணர் அவர் தேவகியுடைய கர்ப்பத்துல ஆவிர்வவிக்கிறதுக்கு முன்னாடியே தேவகிக்கு ஏகப்பட்ட கஷ்டம். தேவகி அவளுடைய சொந்த அண்ணா ஜானவாசன் பாராட்டணிக்கு கொண்டு ஜெயில வச்சிடுறான். முதல் கர்ப்பம் போச்சு, 2வது கர்ப்பம் போச்சு, 3வது கர்ப்பம் போச்சு, இப்படி 6 கர்ப்பத்தை கொண்டுட்டான். 7வது கர்ப்பம் அத சிசுவை வேற ஒரு கர்ப்பத்துல கொண்டு போய் வச்சார் பகவான். அது ரோஹிணிங்கிற அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு போய் பலராமனா ஆவிர்வவித்தது. அந்த 7 குழந்தைகள். 7வது குழந்தைக்கு அப்புறம் 8வது குழந்தையா யாருக்கும் எட்டாதவன் பிறந்தான். ஏன் 8வதா பிறக்கணும்? ருக்மிணி கேள்வி கேட்கிறா. அப்போ இவர் சொல்றார், 6 இருக்கே, 6 குழந்தைகள், அது 6 குணங்களுக்கு ஆதாரம். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இதுக்கு பகவன் ஷட்குணங்கள்னு பேரு. இந்த ஞான பல பக்குள்ள வந்துரும், ஐஸ்வர்ய வீரிய கக்குள்ள வந்துரும், இந்த சக்தி தேஜஸ் பக்குள்ள வந்துரும். இது எல்லாத்தையும் சேர்த்தவன் பகவ இன்னு பகவான். ஆனா இவர் பகவன்னா மட்டும் இருக்க விரும்பல. அப்படின்னா 7வதாவே பிறந்திருக்கணும்ல. ஏன் ஆதிசேஷனை முன்னாடி விட்டார்? அப்பதான் அந்த 7வது ஸ்தானத்துல மகாலட்சுமியுடைய ஸ்வரூபத்தை சேர்த்து கொண்டு 8வதாக கர்ப்பத்தில் ஆவிர்வவிக்க முடியும். அப்படி 8வதாக ஆவிர்வவித்தார். கர்ப்பத்துல மகாலட்சுமி இருக்கா. இப்ப தேவகி கர்ப்பத்துல இருக்கிறச்சே சாதாரணமா டியூரிங் பிரெக்னன்சி டைம்ஸ் ஸ்திரீகள் வெளுத்து போவான்னு மெடிக்கல்ல சொல்லுவா. இங்க கிருஷ்ணர் கர்ப்பத்துல இருக்கச்சே தேவகி வெளுத்து போல, கருத்து போயிட்டான். ஏன்னா கரிய செம்மல தாங்கிட்டு இருக்கான். கருமையோட நின்னுதா இல்ல, ஏன்னா கூடவே ஹிரண்யவர்ணாமருணின்னு திருமாறுதுல இருக்கா மகாலட்சுமி. அவ கோல்டு, இந்த கருப்பு கோல்டு வெள்ளை இது 3 சேர்ந்தது. அதோட நின்னுதா இல்ல. மகாலட்சுமி காலில பாதலாட்சார சாங்கம்னு மருதாணி வச்சுட்டு இருக்கான். அந்த ரெட் கலர் சேர்ந்துடுது. இது 4 சேர்ந்து சில்வர் கலர் ஆயிட்டாராம் தேவகி. அதனால அப்படி இந்த மகாலட்சுமி கர்ப்பத்துல இருக்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் பிறக்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜீக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதா வியுதாயுதம். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் பாகவதத்துல. அதுல ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும்.
அது என்ன ஸ்ரீவத்ச லட்சம்னா, பகவான் ஸ்ரீவத்சம்ங்கிற மகாலட்சுமி இருக்கக்கூடிய அந்த இடம் மாறுல இருக்கக்கூடிய அந்த மச்சத்தை ஏந்தி கொண்டுதான் பிறந்தாராம். ஏற்கனவே அற்புதமான குழந்தை, 32 பல்லு கிளீனா தெரிஞ்சதுங்கிற பிறந்த குழந்தைக்கு. அதனால சதுர்புஜம் எல்லாம் இருக்கு. ஸ்ரீவத்ச லட்சுமம் அந்த மகாலட்சுமி ஏன் பிறக்கிறார். அப்ப மகாலட்சுமி தேவகியை பார்த்துட்டா. தேவகியுடைய கர்ப்பத்திலேருந்து வரச்சே தேவகியுடைய முகத்தை மகாலட்சுமி பார்த்துட்டா. அத்தனை நாளி வரைக்கும் அந்த தேவகியை சூழ்ந்து இருந்த அலட்சுமி விலகித்து லட்சுமி கரத்துவம் ஏற்பட்டதுனால. ஏன்னா அலட்சுமி இருந்தா அவ ஜெயில இருக்கா. காராகிரம் அது இதெல்லாம் போட்டு ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அலட்சுமி. அது லட்சுமி கரத்துவத்தினால விலகிடுத்து அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியாத்தா எடுக்கிறார். அப்படி மகாலட்சுமி அவ்வளவு ஒரு அருமையான அனுகிரகத்தை பண்ணினா கிருஷ்ணர் பிறக்கச்சு. யாருக்கு சொல்றாரு இந்த உபன்யாசகர்? ருக்மிணிக்கு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு ஒண்ணு உண்டு. அதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. மகாலட்சுமிக்கே அவளுடைய வாத்சல்யமா அப்படி பிறந்துட்டா. ஏன் தனியா விடாம தானும் சேர்ந்து பிறக்கணும் இந்த பூலோகத்துல அப்படின்னு மகாலட்சுமியே கேட்டுக்கிறா. அவளுக்கு என்ன தெரியறதுன்னு பாக்குறதுக்கு. அப்ப அவ சொல்றா, ததாவிதானந்த மகாபயோதே ஸ்தரங்க வித்யா பஜதோவதாரான் அசேஷ ரூபேஷ்வனுரூப ரூபான் தேவி ஜகன்னே துரணு பிரஜக்ஞே. யாதவாபியுதயத்துல சொல்ற தேசிகன் அதுல என்ன சொல்ற, இந்த பகவான் பெரிய கடல், அதுல முத்து பவழம் போன்று இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை மகாலட்சுமி எடுத்துன்னு வர்றதுக்காக இவர் ஆவிர்பவிக்கிறச்சே அவளும் ஆவிர்பவிக்கிறா அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு விளக்கம். அதனால இப்படி இந்த மகாலட்சுமியும் பிறந்துட்டா. She was also born along with மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் இங்க தனியா ருக்மிணியா ஒரு அவதாரம். இப்படி அவ பிறந்தாச்சு மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்னானார், அவரை கொண்டு போய் வசுதேவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வளரன்னு தேவகிட்டேந்து கொண்டு போய் அங்க யசோதா பிருந்தாவனத்துல யமுனையை தாண்டி போய் வச்சுட்டு வந்துட்டார். அப்போ அங்க என்னாச்சு, அங்க இருந்த குழந்தை அவளை தூக்கின்னு வந்துட்டார். அவ சாட்சாத் துர்காங்கிற மாயா, அவளை விசிறி அடிக்கிறான். அப்ப அந்த குழந்தை 8 கை துர்கையா மாறுறது. கம்சனை எதிரில அப்படி நோக்கிண்ட அப்படி அகமசேஷு சுராசுர மோகினி யவனிகா மது கைடபமர்தினா பிரபல சும்ப நிசும்ப சூதினி பிரணிஹிதாமய யாதவ கிம்மதா அப்படின்னு சொல்றா. நான் துர்கை, எல்லாரையும் வதம் பண்ணியிருக்கேன் கம்சா. ஆனா நான் உன்னை வதம் பண்ண போறது இல்ல, உன்னை வதம் பண்றதா இருக்கக்கூடிய அந்த 8வது குழந்தை கிருஷ்ணர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கார். நீ அத பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா அவர் அழிப்பார். அவ மறைஞ்சு போயிடுறான். தேவகியும் வசுதேவர் கண்டினியூ பீயிங் இந்த ஜெயில். அதுக்கப்புறமா என்னாச்சு, கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பார்ப்போம். கிருஷ்ணன் இங்க ஆயர்பாடிங்கிற கோகுலத்துல வளர்றார். அவர் எப்படி வளர்றார், பயங்கர சேட்டையோட வளர்றார். ரொம்ப ஏதாவது குறும்பு பண்ணிட்டே இருக்காராம் கிருஷ்ணர். ஒரு ஆத்துக்கு போய் வெண்ணையை திருடின்னு வந்துடுறார். அந்த ஆத்து மாமி அதை பார்த்துட்டார், துரத்திண்டு வரா. இங்க பார்த்தா யசோதயாத்துல அவர் ஜம்முன்னு ஏதோ போர்வையெல்லாம் போட்டு தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த மாமி பார்த்தா இன்னொருத்தைய பார்த்து கேட்டா, என்னடி இது தூங்கிட்டானே, இவன் எப்படி நாம இப்ப அக்யூஸ் பண்றது யசோதா கிட்ட. அப்ப அவ சொன்னாலாம், இங்க பார், இவர் நிஜமாலுமே தூங்குறான்னு வச்சுக்கோ, அவர் ஒன்னும் இப்படி எல்லாம் தூங்க மாட்டார், சிரிச்சுண்டே தூங்குவார்னு கண்ணடிக்கிறா அவ. கிருஷ்ணர் அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், அதுவும் சிரிச்சு எடுத்தாமா. அவ்வளவு அழகான புன்னகைய பண்ணினார், ஆனா மாட்டின்னுட்டாரே அப்படின்னு இங்க ருக்மிணி கிட்ட சொல்றார் அந்த உபன்யாசகர். ருக்மிணி சிரிக்கிறா. நமக்கு கேட்கும் போதே இந்த விஷயம் ஹாஸ்யமா தோணும். ருக்மிணி சிரிச்சிருக்கா, சின்ன குழந்தை. அப்போ இந்த ருக்மிணி இப்படி இந்த கதையெல்லாம் கேட்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் மாட்டேன்ட்டாரு, இனிமே கேட்கவா வேணும். யசோதை வந்தா அவரை கூட்டின்னு போய் ஓரலோட கட்டிட்டான். இந்த காலத்துல இருந்திருந்தா கிரைண்டரோட கட்டிருப்பான். அப்போ ஓரலோட கட்டிட்டா. ஓரலோட கட்டி என்னாச்சு, அச்சோ இப்படி படுத்துறாளே இவ. ருக்மிணி கேட்கிறா.
குரலோட கட்டிட்டா, அப்புறம் அவ வேலையை பார்க்க போயிட்டா. எதி சக்னோசி கச்சத்வம் மதி சஞ்சல சேஷ்டித்த, இங்கேருந்து நகர்ந்து பாரு அப்புறம் இருக்கும் உனக்குன்னு அவ நகர்ந்துட்டா. இவர் அங்கேயே நின்னுட்டு இருக்கார், காலை தரையில தேய்ச்சிட்டு குழந்தை விசில் அடிக்கிறது அது ஏதோ பண்ணி நின்னுட்டு இருக்கார். அப்போ குனியரர் மண்ணுல என்ன வரைஞ்சிருக்கோன்னு பாக்குறதுக்கு குனியரிச்சு அந்த கயிறு அப்படி மடங்கி 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 ஏறி வந்து அவன் மானோட சேர்த்து கட்டி எடுத்தான். அப்ப மகாலட்சுமி சந்தோஷப்படுறா, ருக்மிணி சந்தோஷப்படுறா, இப்படி நம்மளையும் சேர்த்து கட்டிவிட்டாரே, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை இந்த ருக்மிணி அடையறா. அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணுவார்? கதை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ருக்மிணிக்கு. வேற என்ன பண்ணுவார் அவரா? அவர் வந்து ஆத்தங்கரையில ஓடி 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 விளையாடுவார். ஓடும்போது அவர் மகாவிஷ்ணுன்னு ப்ரூவ் ஆயிடும். அதான் எப்படி அவர் ஓடுவார் ஈர மணல்ல. இவர் கால்ல இருக்கக்கூடிய சங்க சக்கர ரேகை, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளே பொதிந்தமைந்தன்னு ஆழ்வார் பாசுரம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாதங்கள் அங்க பதிஞ்சு அந்த ரேகைகள் தெரியும். அதனால இவர் மகாவிஷ்ணு அப்படிங்கிறார் அவர். ருக்மிணிக்கு டவுட், இவர்களுக்கு தெரியறதா இல்லையா? இல்ல, மகாவிஷ்ணு பூலோகத்துல பிறந்தா அவருக்கு வந்து இந்த சங்க சக்கர முத்திரைகள் இருக்கும். தாயார் வந்து பூலோகத்துல ஆவிர் பவிச்சா அவளுக்கு என்ன இருக்கும்? அப்ப இவர் சொல்றார் பத்மரேகை இருக்கும். எழுந்து ஓடி பார்த்தா ருக்மிணி. ஓடி பார்க்கறச்சே அவ கால்ல பத்மரேகை தெரிஞ்சுது அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் யாதவா அபியுதயத்துல, பத்மானி ரேகா பிரதமான பூமா நிர்தாரியமான்யா நிரவைரபிக்ஞை त्वद्वङ्घ्रि विज्ञास्वमिषेण जज्ञे ஊமே ததா பூஷண பங்கிரக்தியா. அப்ப இந்த பத்மரேகைகள் தெரிஞ்சுது அப்படிங்கறத ரொம்ப அருமையா எடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா யசோதா? கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணி விடுவா. எப்படி அலங்காரம்? வனத்துல பூத்திருக்கக்கூடிய புஷ்பங்கள் அத்தனையும் எடுத்து காதுக்கு கர்ணிகார புஷ்பம் ஹைபிஸ்கஸ் அப்படி நெக்லஸா டுலிப் பண்ணி போடுறா. அதுக்கப்புறம் மாலா பண்ணி போடுறா, துளசிய வச்சு அரளி அதுல கோத்து விடுறா. அதுக்கப்புறமா மல்லிப்பூவை வச்சு அவருக்கு அழகான அந்த வங்கிகள் பண்ணி விடுறா. இதெல்லாம் பண்ணி யசோதா புஷ்பத்தோட இவரை அலங்காரம் பண்ணி விடுறா. ஏன் புஷ்பத்துல அலங்காரம் பண்ணு? இவ பணக்காரி தானே, கோல்டுலயே பண்ணலாமே, 15,000 ரூபாய் விற்கிறதே. இருந்தாலும் ஏன் புஷ்பத்துல பண்ணோம்? அது கிருஷ்ணருடைய அழகை பார்த்து ஊரே கண்ணு வைக்கிறதுன்னு அவன் நினைச்சுட்டா. இதை வச்சு அதை குறைக்கலான்னு பார்த்தா. ஆனா பண்ணிட்டு திரும்பி பாக்குறா இவர, அழகு குறையவே இல்லைங்கிற. அப்புறம் வேற என்ன பண்ணா? அப்புறம் மையை எடுத்து இவர் மேல தடவினா, மைய எங்க வச்சானே தெரியல. அவ்வளவு கரிய செம்பல் இவர் ஏற்கனவே. யசோதா பார்த்தா வேற வழியே இல்ல, இவருக்கு கோல்டையும் முத்தையும் வச்சே அலங்காரம் பண்ணி விட்டுருவோம்னு அப்படியும் பாக்குறா. அப்பயும் அழகா இருக்கார். அழகன்னா இவர் தான் அழகன் அப்படின்னு எடுக்கிறார். சரி, கிருஷ்ணர் சாகசகரமா வேற என்ன பண்ணார்? அலங்காரம் பண்ணிட்டார், சரி சமத்தா இருக்கார், காட்டிக்கிறார். வேற என்ன பண்ணார்? மலையை தூக்கி பிடிச்சிட்டார். மலையெல்லாம் தூக்கி பிடிக்கிறாரு. ஏதாவது முதுகு வலி வந்து ஏதாவது வந்துட்டா அதெல்லாம் ஒண்ணு வரல, ஜாலி அப்படியே மலையை சுண்டு வரலால தூக்கி பிடிச்சார். தூக்கி பிடிச்சு என்ன பண்ணார்? 7 நாள் காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவரை யாருடைய கர்ப்பத்தை அடக்கணும்னு நினைச்சாரோ அந்த இந்திரனே வந்தான். இவர் காலில் நமஸ்காரம் பண்ணி இவருக்கு கோவிந்த பட்டாபிஷேகம், தேவலோகத்து பசுக்களான சுரபி, நந்தினி, காமதேனு முதலியவை வந்து இவர் மேல இப்படி பால வர்ஷிச்சு இவருக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்தனா அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுன்னு இங்க உபன்யாசகர் சொல்றச்சே ரொம்ப சந்தோஷம் ருக்மிணிக்கு. ஏன்னா அவ யோசிச்சு பாக்குறா, இதே போலதானே நாமளுக்கும் அந்த சமுத்திர மந்தனத்துல வெளியே வந்துச்சு கஜங்கள் பால வாரித்து அந்த பார்க்கடல்ல இருந்து. இவருக்கும் அப்படி நடக்கிறது, எனக்கும் அப்படி நடக்கிறது, சேம் பிஞ்ச் மஞ்ச் எல்லாம் நாளைக்கே போல. அதனால அப்படி இவர் பிறந்தாச்சு, வளர்றார். வளர்ந்து வேற என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ருக்மிணி கேட்கிறார். அவர் வந்து கோபஸ்திரீகளை அப்படி கவர்ந்து வச்சிருந்தார். அவளுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ருக்மிணி பார்த்தா, அச்சோ இது என்ன, இது வம்பா போச்சே, நம்மளுக்கு முன்னாடியா அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ உபன்யாசக்கரை கேட்கிறா, கல்யாணம் பண்ணிண்டாரா? பண்ணிக்கல, சந்தோஷப்பட்டா. ஆனா அதுக்கு பதிலா இவளுக்கு ஒரு நாள் அனுபவத்தை தந்தா.
காரணம் என்ன? அனுபவத்தையும் தரணும்னு அவசியம் இல்லையே அவருக்கு. ஏன்னா அவ இவர் தங்கையான காத்தியாயனி கிட்ட விரதம் இருந்திருக்கா. காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹா அப்படின்னு அந்த துர்க்கையை நினைச்சுண்டு நந்தகோபனுடைய சுதாவை நினைச்சுண்டு இவ விரதம் இருந்திருக்கா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனால அதை நிறைவேற்றுற மாதிரி கிருஷ்ணர் ஒரு நாள் அனுபவம் கொடுத்தார் அப்படின்னு இந்த இடத்துல உபன்யாசகர் சொல்றார். இத கேட்டுண்டா ருக்மிணி, நானும் காத்தியாயனி விரதம் இருக்க போறேன், மகா விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கே, இந்த கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கேன்னு முடிவு பண்ணா. அதனால இப்படி ருக்மிணி கதை கதையா கேட்டுன்னு வரா. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு கதை சொல்லுவார். அது என்ன கதை? கிருஷ்ணர் ராமாயணம் கேட்டார். கிருஷ்ணரும் கேட்டிருக்காரா? எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கிருஷ்ணர் எப்ப கேட்டார்? யசோதா சொல்லி கேட்டார். யசோதா எப்ப சொன்னா? பெட் டைம்ல சொல்லும். அது பெட் டைம் ஸ்டோரி. இவர் தூங்குறதுக்கு ராமாயணம், அப்பவே ராமாயணம் தூங்குறதுக்கு உபயோகிப்பார். அதனால அப்படி அந்த கிருஷ்ணர் தூங்கறச்சே இந்த ராமாயணத்தை சொல்றா. ராமர்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணர் கண்டிஷன் போட்டிருக்கா, நான் கதை சொல்லுவேன், நீ எல்லாத்துக்கும் பூ சொல்லணும், அப்பதான் நீ முழிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சரி, ராமர்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணர், அவருக்கு சீதான்னு ஒரு பத்னி. இந்த ரெண்டு பேரையும் லக்ஷ்மணனோட சேர்ந்து காட்டுக்கு அனுப்பிச்சு விடுறா. அங்க சித்திரகூடத்துல இருக்கச்சே பரதம் வந்ததுனால இவ தண்டகாரண்யத்துக்கு போயிடுறா. தண்டகாரண்யத்துல இவ இருக்கச்சே சன்னியாசி வேஷம் போட்டு ராவணன் வரான். வந்த ராவண சீதைய கடத்தின்னு போயிடுறான். இந்த இடத்துல தானே வந்திருக்கணும், கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரலையா. அவர் எழுந்தாராம். எழுந்து, லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துத்தான் அந்த ராவணனை வசம் பண்றேன்னு எழுந்து ஓடுற. யசோதா பார்த்தா, கீழ்ப்பாக்கம் தூரமா இருக்குமா, குணசீலம் பக்கமா இருக்குமா, இவர் என்ன இப்படி குழந்தை என்ன இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றது? பைத்தியம் ஒண்ணும் பிடிக்கல இவருக்கு, கிருஷ்ணருக்கு. அவருக்கு பூர்வ ஜென்மத்துல இருந்த ஸ்ருங்காரம் சீதையான ருக்மிணி மேல, மகாலட்சுமி மேல இன்னும் அப்படியே இருக்கிறதுனால இந்த இடத்துல அவருக்கு கேட்டோன்னே பொறுத்துக்க முடியல. ராவணன் கடத்தினத நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு இந்த மாதிரி பண்ணினதா ஒரு ஸ்லோகம். அது ரொம்ப அழகா நமக்கு லீலா தரங்கிணியில லீலா சுகர் கிருஷ்ணலீலா தரங்கிணிங்கிற ஒரு காவியத்துல எடுக்கிறார். அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஏன்னா அதுல எப்படி கிருஷ்ணர் அத பண்ணாரோ அதே மாதிரி ஒரு நாடகம் மாதிரி சொல்லியிருப்பார். ராமோ நாம பபூவஹு ததபலா சீதேதி ஹும் தம் பிதுர்வச பஞ்சவடீவனே விகததோ ஸ்மஹ ராவணா நித்ரார்த்தம் ஜனனி கதாமிதி ஹரே ஹுங்காரகர ஷண்டதஹ சௌமித்ரே க்வ தனுர் 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 இதி விரக்ராகிர பாதுனஹ. ராமர் எப்படி அந்த லக்ஷ்மணனை சௌமித்ரா என்னுடைய வில்ல கொண்டு 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 வா அப்படின்னு கத்துறார் அப்படின்னு. அதனால அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் ராமாயணத்தையும் கேட்டிருக்கார். இது எல்லாம் கிருஷ்ணர் லீல பண்ணார். இன்னும் நிறைய கதை சொல்லுவார் அவர் உட்கார்ந்து. ஆனா நாம இப்ப ருக்மிணியும் கொஞ்சம் பார்க்கணும். ருக்மிணி எப்படியெல்லாம் கிருஷ்ணர் கதையை கேட்டார்னு உட்கார்ந்து இந்த பிராமணர் அங்க போய் கிருஷ்ணர்த்தையும் சொல்லியிருக்கார். அப்பவே அவர் வாட்ஸ்அப் அவர் தான் ருக்மிணி டு கிருஷ்ணா. ருக்மிணி என்னெல்லாம் பண்ணுவா? அவ ஓடுவா, விளையாடுவா, உன் கதையை கேட்பா. என் கதையை கேட்பாளா? அழகா இருப்பாளா? தேவலையே, அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இவருக்கும் ஒரு ஆசை, அவளுக்கும் ஒரு ஆசை. இவ சோபஸ்ருத்தியம் குந்தசிய ரூபவீரிய குணஸ்ரீகான்னு அவர் அழகெல்லாம் கேட்டு என்னுடைய பதியா இவர் வந்தா நன்னா இருக்கும்னு யோசிக்கிறார். அவரும் அங்க என் பத்னியா இவ வந்தா நன்னா இருக்குமேன்னு யோசிக்கிறார். காதல் ஏற்பட்டது. பார்க்காமையே கேட்டு வருவது காதல். நிறைவேற்றி காட்டிட்டா பாருங்க மகாலட்சுமி. அதனால காதல் வந்துடுத்து. ஆனா இந்த ருக்மிணிக்கு கல்யாணம் நடக்குமா? அதுக்கு காரணம் ஒருத்தர்னா அந்த காரணமானவன் இவளுடைய மூத்த அண்ணா ருக்மி. இந்த உருப்படாத அண்ணாக்கள் லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல மோஸ்ட் உருப்படாத அண்ணா இவன் தான். அவன் எப்படி, அவன் ஒரு கிளப்பிங் எல்லாம் நிறைய போகக்கூடியவன். அவனுக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு மைத்திரியம் ஜராசந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் கூட ஏற்பட்டது. அவ எல்லாம் தாயக்கட்டை விளையாடுவா போல. ஜராசந்தன் இவன் ஃப்ரெண்டு. யார் இந்த ஜராசந்தன்? மகத தேசத்து ராஜா. அவனுக்கு அஸ்தி பிராப்தின்னு ரெண்டு பொண்ணுங்க. அவளை கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தான். கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கம்சனை கிருஷ்ணர் கொன்னுட்டார். இவா விதவைகள் ஆயிட்டா. ஜராசந்தனுக்கு கோபம்.
இப்படி நம்மளுடைய பெண்களை விதவை ஆக்கின இந்த கிருஷ்ணன் நல்லா இருக்கக்கூடாது. அவன் அப்படியே 17 தடவை மதுரா மேல படை எடுத்து போனான். எல்லா தடவையும் தோத்துட்டு தான் வந்தான். ஆனா விடல. 17 தடவை போனான். போய் பார்த்த கிருஷ்ணர் வெறுத்து போய் 18வது தடவை இவன் வரதுக்கு முன்னாடி துவாரகாக்கு மாத்திட்டார். அவருடைய மொத்த லேண்டையுமே அழகா அப்படி என்ன பண்ணார், ஓவர் நைட் எல்லாரும் தூங்கியாச்சு, ஏதோ சாஸ் எல்லாம் சாப்பிட்டு ஏதோ படுத்திருக்கா அவள்லாம், அதெல்லாம் சாப்பிட்டு அவ படுத்துக்கக்கூடிய அந்த மக்களை அப்படியே ஒரே நாள்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மதுரால இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய துவாரகாக்கு மாத்தி விட்டார். ஐலாண்ட் அது. அது ஒரு ஏதோ ரியல் எஸ்டேட்ட வாங்கி அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கார். மக்களை மட்டும் மாத்தி விட்டார். மக்கள் எழுந்து பார்க்கிற அடுத்த நாள் அவளுடைய புடவை தலைப்பே மாறி இருக்கு. ஏன்னா குஜராத்ல இந்த பக்கம், உத்தரப்பிரதேஷ்ல இந்த பக்கம். அவ ஆத்துல பண்ணி வச்சிருந்த ஏதோ பண்டங்கள்லாம் ஏதோ இருந்திருக்கு. அதெல்லாம் அப்படியே குஜராத்தி பண்டங்கள், டோக்ரா, காக்ரா, டேப்லா அதெல்லாம் ஆயிருக்கு. அப்படி கிருஷ்ணர் துவாரகைக்கு மாத்திருக்கார். ஜராசந்தனுக்கு இது தெரியல. அவன் பார்த்து ஏமாற்றத்தோட போய் ரொம்ப கோவத்துல இருக்கா. இப்ப எப்படியாவது கிருஷ்ணரை அழிக்கணும்னு. அவன் கூட இந்த ருக்மிக்கு மைத்திரிய பாவம். இந்த ருக்மி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனா அவன் கூட நிக்கல. இந்த ஜராசந்தனுக்கு அப்படியே அதே கிளப்ல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் பேர் ஷால்பன், இன்னொருத்தன் தந்தவக்ரன், இன்னொருத்தன் விதூரதன், காளையவனன், இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ருக்மியும் அன்னைக்கு ஏதோ போயிருக்கான். மகத தேசம், அது பீகார் கிட்ட இருக்கு மகதம்ங்கிறது. அந்த தேசத்துல ஏதோ போய் தாயக்கட்டை விளையாடலான்னு போயிருக்கான். அப்படி போனவன் ரொம்ப மாமாடி இருந்திருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஜராசந்தன் பார்த்துட்டான். அவன் கேட்கறான், ருக்மி நீ ஏன்பா சோகமா இருக்க, நம்ம குரூப்ல இருக்கிறவன் சோகமா இருக்கலாமா? அப்ப இந்த ருக்மி சொன்னா, இல்ல ஜராசந்தன், என்னுடைய தங்க ஒருத்தி இருக்கா, அவளுக்கு இன்னும் கல்யாணமே இல்ல, ருக்மிணின்னு பேரு, அவளுக்கு கல்யாணம், ரொம்ப சோகமா இருக்கிறதுனால்தான். ஜராசந்தன் சொன்னா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, கவலையே படாத, நீ ஏன் கவலைப்படணும் அதுக்கெல்லாம், என் கையில ஒரு மாப்பிள்ளை இருக்கான், அதா பாரு நம்மளுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் சிசுபாலன். சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணருடைய ஒரு அத்தை பிரித்தாங்கர குந்தி, அவ பசங்க பாண்டவா, அர்ஜுனன். இன்னொரு அத்தை இருந்தா ஸ்ருதஸ்ரவான்னு, அவளை சேதி தேசத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார் வசுதேவர். சேதி தேசத்துல தமகோஷன் ஒரு ராஜா. இந்த தமகோஷனுக்கும் ஸ்ருதஸ்ரவாக்கும் பிறந்த குழந்தை சிசுபாலன். பிறக்கச்சேய விஷ்ணு வம்சம் ருத்ரம்சம் ரெண்டும் கலந்து 3 கண்ணு 4 கையோட பிறந்துட்டு. அது பர்மனண்டா இருக்குமான்னா, பிறந்த அன்னைக்கே ஒரு அசரீரி சொல்லி எடுத்து இந்த பெற்றோர்கள்ட்ட, இந்த குழந்தை கண்டிப்பா இந்த மாதிரி இருக்காது, ஒரு நாள் மாறும், யாரோ ஒருத்தர் கையில நீங்க கொடுப்பேல் தூக்கச்சே மாறும். அந்த தூக்கிறவர் இருக்கார் இல்லையா, யார் தூக்கி இவர் குழந்தையுடைய இந்த எக்ஸ்டர்னல் குரோத், ஒரு கண்ணு 2 கை மறையதோ, அவர் கையாலதான் இந்த குழந்தைக்கு மரணம். இப்படி இந்த குழந்தை வளர்றது. அப்ப கிருஷ்ணர் ஒரு நாள் அத்தை பிள்ளைய பார்க்க போயிருக்கார். அத்தான் அந்த குழந்தையா இருக்கு, அத தொட்டில இருந்து அப்படி தூக்குறார் கிருஷ்ணர். 2 கை 1 கண் சொன்ன மாதிரியே மறந்துச்சு. கிருஷ்ணர் அவருடைய வதத்துக்கு காரணம்னு ஆயிடுச்சு. சுதர்ஸ்ரவா பார்த்தா, அச்சோ இந்த மாதிரி நம்மளுடைய அண்ணா புள்ள நம்மளுடைய குழந்தையுடைய வதத்துக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு அவ கிருஷ்ணர்ட்ட ஒரு வரம் கேட்டான். கிருஷ்ணா, இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த குழந்தை கண்டிப்பா துடுக்குவாய், அப்படி திட்டுன்னு திட்டம் எல்லாரையும். எப்படி சொல்ற? அப்ப தமகோஷன் உள்ள வந்தான். கிருஷ்ணா கியா ஹுவா, இதுவும் பேர் நீங்க போங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு அத்தைய பார்த்து, நீ பதிலே சொல்லலையே, இப்ப வந்தாரே அவர் மாதிரி தானே இருக்கும், அதனால இந்த குழந்தை கண்டிப்பா எல்லாரையும் திட்டும், கிருஷ்ணா உன்னையும் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ மரண காரணம்னு வேற சொல்லிட்டா, உடனே மரணம் பண்ணிடாத, எனக்காக என்ன பண்ணு, 99 திட்டுக்கள் வரைக்கும் ஒரு நாள் திட்டிக்கலாங்கிற ஒரு வரத்தை கொடுத்துடும், 100வது திட்டப்ப திட்டினான்னா கொன்னுப்போ, அவன் திட்ட மாட்டான்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த அத்தைக்கு மைண்ட்ல. அப்படி இந்த கிருஷ்ணர் வரத்தை கொடுத்து இந்த குழந்தை டெய்லி அது 99 ஆவர்த்தி பண்ணும். கிருஷ்ணன் இந்தா கேட்பார் செவிசுடு சிசுபாலன்னு ஆழ்வாருடைய பாசுரம். இதுக்கு நம்பிள்ளை வியாக்கியானம் பண்ணுவார். சிசுபாலன் எப்பேற்பட்டவன்னா,
ஒரு உபன்யாசகர் அவரை வந்து நல்ல சம்பாவனை கொடுத்து ஒரு சபால பேச சொல்லியிருக்கான். என்ன தலைப்பு? கிருஷ்ணன் நிந்தா. கிருஷ்ணரை திட்டணும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க நல்லா வந்து அது பேசுவோம், உங்களுக்கு நல்லா சம்பாவனை பண்றேன் அப்படின்னு யாரோ கூப்பிட்டிருக்கா. அப்படி அந்த கிருஷ்ணர் நிந்தா பண்றார். முதல் நாள் எப்படி திருடினார், இன்னொரு நாள் எப்படி பொய் சொன்னார், இன்னொரு நாள் எப்படி டான்ஸ் பண்ணார் எல்லாம் சொல்லி 4வது நாள் 4 நாள் உபன்யாசத்தோட 4வது நாள் இன்னும் நல்லா திட்டினா இன்னும் கொஞ்சம் சம்பாவனை கொடுப்பாளோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த உபன்யாசகர் என்ன பண்ணிடுற, அந்த கிருஷ்ணரை ஏகப்பட்ட திட்டுறார். எவ்வளவு திட்டுனா, இந்த அரேஞ்ச் பண்ணிருக்காரு பாருங்க கிருஷ்ணன் நிந்தாக்கு, அவர் கேட்க வந்திருக்கா பாருங்க விரும்பி, அவளுக்கே காதுல ரத்தம் வர அளவுக்கு கிருஷ்ணரை ஒருத்தன் திட்டுவான்னா அது இந்த சிசுபாலன் தான் அப்படின்னு வியாக்கியானம். அதனால அப்படி இந்த சிசுபாலன் கிருஷ்ணரை திட்டுன்னு திட்டுவான். ருக்மி கேக்குறான், இவன் நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனா இவனுக்கு ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்கணுமே, கிருஷ்ணனை நல்லா திட்டுவான்டா, பெஸ்ட் குவாலிபிகேஷன் இவரையே வந்து என் தங்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு ருக்மி போற வழியில லவ்லி கார்ட்ஸ்ல பத்திரிகை கொடுத்துட்டு போயிட்டான். பி ருக்மிணி வித் டி சிசுபாலா, பீஷ்மகன் ருக்மிணி வித் தமகோஷன் சிசுபாலா பத்திரிகை கொடுத்து நல்வரவை எண்ணி காத்திருக்கும் உபய குசுலோபதி எல்லாம் கொடுத்து அவன் போயிட்டான். அடுத்த நாள் பத்திரிகையும் வந்துடுத்து. ருக்மிணிக்கே அடுத்த நாள் தான் விஷயம் தெரியறது. எப்படி? அதுவும் இவள் டைரக்டா வந்து சொல்லல, ஒரு சைரந்திரி காஸ்திரி அழக வந்து ரசிக்கிறா, ருக்மிணியுடைய அழக. அப்ப வந்து இந்த அழக நம்ம சீக்கிரமா ரசிச்சு முடிக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவ அங்க போயிடுவா. எங்க போயிடுவா? சிசுபாலநாத்துக்கு. சிசுபாலநாத்துக்கு நான் எதுக்கு? இந்த பாரு பத்திரிகையை நீட்டுறான், பார்த்தா இந்த போட்டிருக்கு சிசுபாலன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. ஐயோ இது என்ன, இதுக்கு வம்பா போச்சு, எனக்கே தெரியாது, என்னைக்கு கல்யாணம்? 4 நாள்ல போட்டுக்கு. இது ஏன் என்ன இத்தனை நாள் சொல்லவே இல்லை? உங்க அண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்த. ஐயோ நீ ஓடுறா, அப்படியே வீடு ஃபுல்லா ஓடுறா. அப்ப பெரியவா எல்லாத்தையும் கேட்கிறா. அவ சொல்றா, பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினி நிருப ததோ நிவாரய கிருஷ்ணத்வித் ருக்மீம் சைத்யமமன்யதா. அவ வந்து கேக்குறா, இவ சொல்றா, எங்க எல்லாருக்கும் உனக்கு கிருஷ்ணருடைய பத்னியா பார்க்கணும் அப்படின்னு ஆசை, ஆனா கிருஷ்ண த்வித் இருக்கான் பாத்தியா இந்த ருக்மி, அவன் உன்னை சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டா, அவனை மீறி ஏதாலும் பண்ண முடியாது. he held a very great sovereign power அந்த ஆட்ல, அவனை மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால ருக்மிணி பார்த்தா இவாளை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவ கூப்பிட்டான், அதேத்யாசிதா பாங்கி வைதர்பி துர்மனா பிருஷம் விசிந்தாத்யம் த்விஜம் கஞ்சித் கிருஷ்ணாய பிராகிணோத்ருதம். இந்த விதர்பன் ருக்மியுடைய இந்த செயலை அறிந்து கொண்ட ருக்மிணி கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி போறா. ஒரு பேப்பர் பேனா எடுக்கிறா, அதுல ஒரு லெட்டர் எழுதுறா, ஜம்முன்னு அது ஏதோ கிறுக்கி கொடுத்து ஒரு த்விஜனை கூப்பிட்டா அப்படின்னு இந்த இடத்துல வாக்கியம். த்விஜ அப்படின்னா பொதுவான அர்த்தம் 3 உண்டு. ஒண்ணு பல்லு, ஏன்னா ஒரு தடவை விழுந்து இன்னொரு தடவை முளைக்கிறது, 2 பிறப்பு த்விஜ, அது ஒண்ணு. இன்னொன்னு பறவை, ஏன்னா முட்டை வழியா ஒரு தடவை வருது, அதுக்கப்புறமா அது பொறிஞ்சு இன்னொரு பேபி சிக்கா அது என்னமோ சொல்லுவாளே அந்த மாதிரி ஆறுது, 2 பிறப்பு த்விஜா. 3வது பிராமண வைஷ்ய சத்திரியா. இவா 3 பேருக்கும் ஏன் 3 ஜென்மம் 2 ஜென்மம் த்விஜா சொல்றோம்னா, தாயார் கர்ப்பத்துல இருந்து ஆவிர் பாவம் ஒண்ணு, இன்னொன்னு காயத்ரி மந்திரம் பூனல் போட்டதுக்கு அப்புறம் உபதேசிக்கிறா, அது 2வது ஜென்மம் த்விஜா. இது 3 த்விஜகா. இந்த 3 த்விஜகால எந்த த்விஜா இந்த இடத்துல? பொதுவா பிராமணான்னு நிறைய சொல்லுவா, ஆனா ரொம்ப டீப்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு வியாக்கியானம் இது கொண்டு, த்விஜகான்னா இந்த இடத்துல பறவை, பறவைன்னா கருடன், கருடன்னா இந்த இடத்துல பிராமண த்விஜ வேஷத்துல இருக்கான். ஏன் கருடன் இந்த இடத்துல வரணுங்கிறதுக்கு ரொம்ப அருமையா அதே இதுல வியாக்கியானம் உண்டு. போன ஜென்மம் ராமாவதாரத்துல ஹனுமன தூதுக்கு அனுப்பிச்சுட்டார் பகவான் ராமனா. வந்து ஹனுமன் தூத்துக்கு போயிட்டு வந்துட்டான், வந்து ஆலிங்கனம் வாங்கிட்டான் சீத்தை கிட்ட இருந்து. வந்து கருடன் ரொம்ப வருத்தப்பட்டார், நான் அவருக்கு இந்த இடத்துல சீனியர், அவர் சிறிய திருவடி, நான் திருவடி,
அவருக்கு இந்த ஆலிங்கன பாக்கியம் கிடைச்சு கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டாமா? நான் அவரை ஒரு தடவை கட்டி தழுவிக்க வேண்டாமா? யோசிக்கிறார். அப்போ இவர் பார்த்தார் கருடன். இந்த இடத்துல பகவான் ராமனான நாராயணன்டேந்து போய் சீதா கிட்டே இருந்து வரும்போதுதான் ஆலிங்கனம் கிடைச்சது. நான் சீதாவான மகாலட்சுமி கிட்டே இருந்து டைரக்டா வந்தேன்னா ஆலிங்கனம் கிடைக்குமே யோசிக்கிறார். மகாலட்சுமி கிட்டேயே போய் கேட்கிறார், இந்த மாதிரி மாதா எனக்கு இந்த பாக்கியத்தை தருவேளான்னு. அவ சொல்றா, கண்டிப்பா நீ என்கிட்ட இந்த தூது போ கருடா, உனக்கு ஆலிங்கனம் என்ன உபச்சாரமே நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு ஜென்மம் எடுக்கிறா. கிருஷ்ணாவதாரத்தை இவர் பிராமணனா வர தூத்து அனுப்புறா. இவரும் துவாரகைக்கு போறார். அங்க இவர் சொல்ற மாதிரியே உபச்சாரம்னா உபச்சாரம். கிருஷ்ணரே இறங்கி நேர்ல வந்து அப்படி அவர் கால் அமுத்தி விடுறார், போஜனம் போடுறார், எல்லாம் பண்ணி கருடனுக்கு ஆனந்த கண்ணீர் ஏற்பட்டதாம். அதுக்கப்புறமா குச்சல விசாரிக்கிறார் கிருஷ்ணர். அதுக்கு முன்னாடி கருடன் கேட்கிறார், உங்களை ஒரே ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிக்கலாமான்னு. கட்டி தழுவிக்கிறாராம் கிருஷ்ணர். கருடனுக்கு அப்பதான் வந்து சந்தோஷம். மகாலட்சுமி அப்படி மனசுல ஸ்துதி பண்ணிட்டு தன்னுடைய குச்சலத்தெல்லாம் சொல்றார். உங்க நாட்டுல எல்லாம் சௌக்கியமா? பிராமணா நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்காளான்னு கேட்கிறார் கிருஷ்ணர். அது ஏன் பிராமணா சாட்டிஸ்ஃபைடா இருக்காளா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ணர் ரொம்ப வந்து விஷயம் தெரிஞ்சவர். ஏன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு அவர்தான். பிராமணர்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஏற்பட்டா அந்த நாடே சுபிக்ஷமா இருக்கும். ஏன்னா பிராமணனுக்கு தேவை போஜனம் உண்ணும். அது கிடைச்சா நாடுல பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு, அவனுக்கு பூஜை புனஸ்காரம் நடத்துறதுக்கு பசுக்கள் வேணும். அது இருந்தா மிருகங்களுடைய இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிராமணன் மனுஷன், அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த நாட்டுல இதெல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதிக்கு ராஜா நாஸ்திகனா இருக்காம இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது நாளும் இருந்துட்டா நாடு சுபிக்ஷம், பிராமணனும் சுபிக்ஷம். அதனால எப்படி குச்சலம் ரொம்ப டீடைல்டா விசாரிக்கிறார் கிருஷ்ணர். அது ஒரு கொஞ்சம் ஸ்லோகம் வரும். அதுக்கப்புறமா வந்து, எதுக்கா வந்திருக்கேள், என்ன தேடின்னு வந்திருக்கேள், என்னால ஏதாவது காரியம் ஆணுமா கேட்கிறார். அப்போ இந்த பிராமணர், இல்ல நான் விதர்பத்துல இருந்து வரேன். விதர்பமா யோசிக்கிறார். ஏன்னா அங்க கிருஷ்ணர் த்வித்து இருக்கான். அவன் ஏதாவது திட்டி கடிதாசி அனுப்பிச்சிருக்கானா? இல்ல எங்க ராஜகுமாரி ருக்மிணி. சொல்லும் போது பகவானுக்கு வாயில அப்படி புன்னகை, அப்படி ஒரு புன்னகை. அவ அனுப்பிச்சிருக்கா. என்னென்ன படிங்கோ படிங்கோ. இல்ல உங்களுக்கு ஏதோ ரகசியமா அனுப்பிச்சிருக்கா. நமக்குள்ள எதுவும் ரகசியம் இருக்கப்படாது, நீங்க படிங்கோ. அப்ப இவர் எடுத்து முதல் வாக்கியத்தை படிக்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சிந்ததாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலாத்லாபம் त्वयि அச்சுதா விசதி சித்திரம் அபத்ரபம் மே. ஸ்ருத்வா குணான், கேட்டிருக்கேன். முதல் வாக்கியத்தை எடுத்தோடனே இது லவ் லெட்டர் தான் தெரியாது. அவ்வளவு இதுவா எழுதியிருக்கா. கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்க? இவர் யோசிக்கிறார் கிருஷ்ணர். குணான், நீ குணான்னு கேட்டிருக்கேன். கிருஷ்ணர், எனக்குதான் குணமே இல்ல, பொய் சொல்றவன், திட்டுறவன், நடனம் ஆடுறவன் சொல்லிட்டு இருக்கா. என்ன போய் குணான்கிறைய நீ ராமாவதாரத்துக்கு இது மனசுல நினைச்சுட்டியா? இல்ல நீ தப்பா படிச்சிருக்க கடிதாசிய, அது அப்படி இல்ல, ஸ்ருத்வா அகுணான்னு எழுதியிருக்கேன், பிரிச்சு பாருன்னாலாம் ருக்மிணி. அதனால ஸ்ருத்வ குணான், உன்னுடைய குணத்தை பத்தியும் கேட்டிருக்கேன். ஆனா உன்னுடைய ஸ்ருத்வா அகுணான்னு நீ இருக்கிறதுனாலதான் உன் மேல எனக்கு காதல். புவன சுந்தர, முதல்ல சொல்றா சுந்தர. சுந்தரங்கிற நாமாவை பிரயோகிக்கிறா கிருஷ்ணருக்கு. அழகன், மிஸ்டர் வேர்ல்ட் அவர். சுந்தர, வெறும் சுந்தரனா? வன சுந்தர, வனத்துக்கு காட்டுக்கு சுந்தரம். ஏன்னா வனமாலைய சூடி இருந்திருக்க. வனமாலி வாசுதேவ முதல்லயே பார்த்தோம். வனசுந்தர, வெறும் வனசுந்தர தானா? இல்ல, நீ புவன சுந்தர, லோகத்துக்கே சுந்தரன். சுண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரையில் ஹரத்தோங்க தாபம். கிருஷ்ணா, உன்னை பத்தி கேட்டு 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 உன்னை பார்த்தவாளுக்கு ஏற்படாத காதல் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கு. ரூபம் திஷாம் திஷா, அது அடுத்த வரையும் இதுல சேர்த்துக்கணும். தொய் அச்சுதா ஆவிசத்தை சித்தம் அபத்திரப்பம்மே. கிருஷ்ணா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இறங்கிட்டேன். நீ கை நழுவுதல் இல்லாதவனாச்சே. ஷிய சப்தங்கள். ஷியவதி அப்படின்னா விடுவது, நழுவுதல்.
சியவன நழுவினவன் நழுவுபவன். சியவனர்னு ஒரு மகரிஷி உண்டு. சியவ சியவனி ஆர் சியவனா எடுத்தா ஸ்திரீலிங்கத்துக்கு போயிடும். சியன்னா விடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அச்சுதன்னா விடுதல், நழுவுதல். அச்சுதன்னா நழுவுதல் இல்லாதவன். அதனால இப்படி கை நழுவுதல் இல்லாதவனே இந்த வாக்கியத்தை அச்சுதாங்கிற இந்த நாமாவ எல்லாரும் பிரயோகிப்பா. திரௌபதி கூட அந்த சரணாகதி பண்ணுவா இல்லையா, தேசதா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி, அந்த இடத்துல அச்சுதாங்கிற சப்தத்தை பிரயோகிப்பா. ஏன்னா நீ கை நழுவுதல் இல்லாதவன் அப்படின்னு அவருக்கே ஞாபகப்படுத்துறாப்புல. அதனால ருக்மிணி இந்த இடத்துல நீ கை நழுவ மாட்டேன் இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு வெக்கமே இல்லாம கடுதாசி எல்லாம் எழுதியிருக்கேன் பாரு. வெக்கமே இல்லாம நீ ஏன் சொல்லணும்? ஏன்னா பொதுவா லோக நீதிப்படி அந்த காலத்துல ஆண்கள் தான் வந்து கல்யாணத்துக்காக பெண்கள்கிட்ட வந்து கேப்பா, ஸ்வயம்வரம்ங்கிற பேர்ல. இந்த இடத்துல ருக்மிணிங்கிற இந்த பெண் வந்து கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு எடுக்கிறா. அது வெக்கமே இல்லாம பண்ண செயல்னு ருக்மிணி சொல்றா. ஆண்டாலும் பின்னாடி அவ பண்றப்ப கூட எனக்கு வெக்கமே இல்லாம மேகங்காள் நான் அவருக்கு தூண் அனுப்புறேன்னு திருவாய்மொழியில பாசுரம் வரும். அதனால அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ணருக்கு முதல் ஸ்லோகத்தை எடுக்கிறா. சரி, அடுத்தத படிங்கோ. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதமதி ஆத்மதுல்யம் தீராவதீம் குலவதீம் நாதினித கன்யா காலே நிருசிம்மா நரலோக மனோபிராமம். கிருஷ்ணா, நான் வெக்கமே நான் எழுதுறேங்கிறதா எனக்கு எதுவும் அறிவில்லைன்னு நினைச்சுக்காத. நான் ரொம்ப பெரிய ஒரு குடும்பத்துல இருந்து வரேன், குலவதியா இருக்கேன், குல விளக்கா இருக்கேன். நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், வித்யா வயோ திரவிண நன்னா படிச்சிருக்கேன். கிருஷ்ணா, நான் உன்னை ஏன் இப்படி கெஞ்சறேன் தெரியுமா? அந்த காலத்துல கெஞ்சுதல்ங்கிற பக்தியின் மூலியமா தானே பிரகலாதன் உன்னை கூப்பிட்டா. நீ அப்ப தூண பிளந்து நரசிம்மரா வந்தியே. அந்த மாதிரி ரம்யம் இதி ராமஹா ஸ்வயம் ரம்யதி இதி ராமஹான் ராம சப்தத்துக்கு ஆதாரம். ராமருக்கு மட்டும் இல்ல, கிருஷ்ணரும் ராமர் தான். ஏன்னா அழகன். ராமா, நீ இந்த கடிதாசிய பிரிச்சுட்டு எனக்காக வரமாட்டியா? அப்படி தன்னுடைய தாபத்தை தெரிவிக்கிறாள் இந்த ருக்மிணி. அடுத்த ஸ்லோகம். தன்மே பவான் கலோ தன்மே பவான் கலோ பதிரத பதிர் அங்கஜாயம் ஆத்மார்பிதச்ச பவதோத்ர விபோ விதேஹி வீரபாகம் அபிமஸ்து சைத்யாராத் கோமாயுவான் மிருகபதே பலிம் அம்புஜாக்ஷ. கிருஷ்ணா, நான் உன்னை நினைச்சு தாபப்பட்டுட்டேன். கிருஷ்ணர் யோசிக்கிறார். சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா சிசுபாலன் ஏன் வேண்டாம் சொல்லி, ஏன் அத்தப்புள்ள தானே, we are all from the same family, அவன் ஏன் வேண்டாம்? அப்போ ருக்மிணி சொல்றா, இல்ல இல்ல, நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். இந்த சிசுபாலனுக்கு என்ன கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு உயர்ந்த யஜ்யத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிரதோஷம், அதை வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், இல்லாட்டி சிம்மத்துக்கு சமர்ப்பிக்கணும். அத போய் ஒரு தெருவுல போற ஜந்துக்கு சமர்ப்பிக்கிறது எப்படியோ, அந்த மாதிரி உனக்காவே உருவான என்ன சிசுபாலன் கையில கொடுக்கறது, சிம்மத்துக்கு கொடுக்க வேண்டிய பிரதோஷத்தை ஒரு தெரு ஜந்து, அந்த ஜந்து பேர் நமக்கு எதுக்கு, அவ சொல்றானா அந்த ஜந்து அது கையில கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. அதனால கிருஷ்ணர் பார்த்த, ஐயோ அவனை வந்து தெருவுல போற ஜந்துன்ட்டா நம்மள என்ன சொல்லுவாளோ, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூர்த்தேஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குருவார்த்தாதிவிர் ஆலம் பகவான் பரேஷா ஆராதிதோ யதி கதாகிரஜமைத்யபாணிம் கிருஷ்ணாது மேனா தமகோஷ சுதாதயோன்யே. அவ சொல்றா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எத்தனையோ விரதங்கள் நியமங்கள்லாம் கடைபிடிச்சிருக்கேன். கார்த்தியாயனி விரதம்னு நாம பார்த்தோம், அம்பாளுக்கு விரதம் இருந்திருக்கேன், உன்னை நினைச்சுட்டு இருந்திருக்கேன், பகவான நினைச்சுட்டு இருந்திருக்கேன். கிருஷ்ணா, என்ன கொஞ்சம் பொருட்படுத்து. கதாகிரஜனே, கதனுக்கு அக்ரஜன். இந்த கதா யாரு? கதாங்கிறது ஸ்திரீ பேரு. பகவானுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள்ல
கதாங்கிறது இந்த கௌமோதகி, அவ ஒரு பெண். ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்துல அவ பிறக்கறச்சே ஒரு ஆணா பிறந்திருக்கா, கதான் தான் பேரு. ஆனா அவனுடைய அண்ணாவா இருக்கியே, அவளாச்சே. பெண்ணோடைய மனசு பெண்ணுக்கு புரியும். அதனால நீ இத புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா, என்ன வந்து தமகோஷன் சுதன் கிட்ட விட்டுறாத, சிசுபாலன் கிட்ட விட்டுறாதே, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. स्वभाविनी त्वाम् अधितोत्तव विदर्भान् गुप्तस्तमेत्य प्रार्थनः पतिविपरीता निर्मात्य चैद्य मगधेय बलं परेश मां राक्षसेन विधिनोद्वह वीर्य शुल्कम्. கிருஷ்ணா, என்னை கூட்டின்னு போறதுக்கு எல்லாரும் எதிர்ப்பா, இந்த சைத்திய படை எதிர்க்கும், மகதப்படை ஜராசந்தன் எடுக்கும். ஆனா நீ தயவு செஞ்சு என்ன எப்படி உன் பலத்தெல்லாம் வெளிப்படுத்தி கூட்டுன்னு போயிடு கிருஷ்ணா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த புராந்தரச்சரி மனிஹ்யத பந்துனாம் வாம் உத்வஹே கதம் இதி பராவதமி உபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குல தேவி யாத்ரா யஸ்யாம் பகிர்நவவதுர் கிரிஜாமுபேய. கிருஷ்ணா, போன ஸ்லோகத்திலேயே அதுல என்னன்னா ராட்சச விதியில கல்யாணம் பண்ணிக்கோ. இதுதான் பாரதியாரும் வந்து வதுவை முறைகள் பின்பு செய்வோம், கல்யாணத்தோட முறையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நம்ம 2 பேரும் கூடலாங்கிறதுக்கு ராட்சச விதின்னு ஒண்ணு உண்டு, அஷ்டவக்க கல்யாணம்னு. அதுல சத்திரியர்கள் மட்டுமே இந்த ராட்சச விதியை கடைபிடிக்க முடியும். அப்படி இந்த ராட்சச விதினாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க ஆத்துல ஒத்துண்டா, எங்க ஆத்துல ஒத்துக்கல, நீ என்ன வந்து சம்மதத்தோட என் சம்மதத்தோட கூட்டின்னு போயிடு கிருஷ்ணா, அதுக்கு ராட்சச விதின்னு பேரு. அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ருக்மிணி ஐடியா கொடுக்குறா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, நீ வரது எனக்கு தெரியாது கிருஷ்ணா, நான் அந்த புறத்துல இருப்பேன். ஆனா அன்னைக்கு நான் வந்து கல்யாணத்தப்ப அம்பாள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நான் வந்து விரதம் இருந்திருக்கேன். இன்னொன்னு எங்க குலதெய்வம் அம்பாள், அவளை போய் நான் பார்க்கணும். அதனால அங்க நான் போறேன். அந்த இடத்துக்கு வந்து நீ என்ன கூட்டுன்னு போயிடு கிருஷ்ணா. ஐடியா கொடுக்கறதுல கிங்கு இவதான். ராட்சச விதியில நீ வந்து அம்பாள் கோயில் கிட்ட என்ன கூட்டின்னு போயிடு. கூகுள் மேப்ஸ்ல லொகேஷன் கொண்டு அனுப்பிச்சிட்டான் அம்பாள் கோயில் எங்க. யஸ்யாங்கிரி பங்கஜ ரஜஸ்ன பாம் மகாந்தோ வாஞ்சதி உமாபதி இவாதம தமோபஹாந்த்யை யர்ஹி அம்புஜாக்ஷன லபேய பரத் பிரசாதம் ஜயாஹம் அசுன் விரத கிருஷன் சத ஜன்மவத்யாத். கிருஷ்ணா, நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ சிக்னல் போட்டுட்டான், லேட் ஆயிடுத்து, அதனால வர முடியல அப்படின்னு எனக்கு சிசுபாலன் கூட மட்டும் கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. கிருஷ்ணா, எவனுடைய பாத தூளியான கங்கையை சிவன் தலையில் தாங்கி பிரம்மன் கமண்டலத்தை தாங்குறானோ, அப்பேற்பட்ட நீ இருக்கேல்ல, நீ எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறியோ என்ன உன்னை எடுக்க வச்சு 100 தடவை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டேன். பிளாக்மெயில் பண்றா ருக்மிணி. கவலையே விடாது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிருஷ்ணன் இங்க பிராமணர் கிட்ட. இப்படி இந்த ருக்மிணி சந்தேஷம்ங்கிற 7 ஸ்லோகங்கள் இது ரொம்ப முக்கியமானது பாகவதத்துல. கிருஷ்ணருடைய ருக்மிணி கல்யாணத்துல இது ரொம்ப அவசியமானது, ருக்மிணி சந்தேஷம். அப்பேற்பட்ட ருக்மிணி சந்தேஷம் தான் இப்ப நம்ம பார்த்த 7 ஸ்லோகங்கள். அப்படி இந்த 7 ஸ்லோகங்கள்ல இதெல்லாம் சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிராமணா அவ்வாறு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி இதை எழுதி கொடுத்துருக்கா. இவர் துவாரகைக்கு வந்து இதெல்லாம் பண்ணி நல்லா அது ஒரு நாள் ஆயிடுச்சு. இன்னும் 1 நாள் கூட இல்ல இருக்கு, கிளம்ப வேண்டாமா கிருஷ்ணர்? உடனே வா பிராமணரே, வாங்கோ போலாம். தாருகா ரதத்தை போட்டு, தாருகன்கிறவன் சாரதி, என் ரதத்தை பூட்டு நம்ம கிளம்பணும் விதர்பத்துக்கு அப்படிங்கிற அந்த பிராமணனை பார்த்து. அப்ப அந்த பிராமணர் சொல்ற, கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். இவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. டாருகா வா வா வா, குதிரையை கட்டு, என்னுடைய இந்த ரதத்துல குதிரை வேண்டாமா? இந்த குதிரை இல்லாட்டி எப்படி நான் கிளம்புறது? சைபிய சுக்ரீவ மேக புஷ்பபலாகைன்னு 4 குதிரை. இந்த குதிரைகளுடைய பேரு அது. இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கட்டம் உண்டு. சிங்கேரியில சந்திரசேகர பாரதி குருவாய் இருந்த அந்த காலங்கள். அப்ப அவர் வந்து ஒரு தடவை உபன்யாசம் ஏற்பாடு பண்ணி பாகவதம் கேட்டு இருக்க. அப்படி கேட்கறச்சே
இந்த ருக்மிணி கல்யாணத்துல குதிரையை பூட்டி கிளம்பினார்னு ஒரு உபன்யாசகர் சொன்னார். குதிரையை பூட்டி கிளம்பினது இருக்கட்டும்டாப்பா, கிருஷ்ணனுடைய குதிரைகள் நம்மளுடைய குதிரைகள் ஒரு 10 வருஷம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் 13 கால்ல கட்டுறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கே பேர் இருந்தது. இதுக்கு வேண்டாமா கிருஷ்ணருடைய குதிரை பேரு, அதுக்கு ஸ்லோகம் இருக்கு பாருன்னு அவர் இந்த ஸ்லோகத்தை காட்டி கொடுத்தாராம். அதனால அப்பேற்பட்ட இந்த குதிரைகள் அதை பூட்டிண்டு அது ஒவ்வொன்னு எப்படின்னா அந்த சைத்தியங்கிறது வெள்ளையா இருக்கும், சுக்ரீவங்கிறது பச்சையா இருக்கும், மேக புஷ்பங்கிறது அப்படி கருநீலமா இருக்கும், கருப்பா இருக்கும், பலாங்கிறது அப்படியே ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும். அதனால இப்படி இருக்கக்கூடிய அந்த குதிரைகளை புட்டிண்டு பிராமணரையும் ரதத்துல அப்படி ஏத்திண்டு கிருஷ்ணர் கிளம்புறார். ஜம்முன்னு அந்த சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ருக்மிணியை கூட்டின்னு வரதுக்கு. இங்க என்ன ஆகுது, ஸ்கிரீனை ரெண்டா டிவைட் பண்ணிடுவோம். இந்த சீரியல் எல்லாம் தொடரும்னு ஒண்ணு போடுவான். அது ஏன் போடுறானே தெரியாது, ஆனா போடுவான். அது போடுறச்சே ஏதாவது 2 பேர் கால் பேசுற மாதிரி இருந்தா அந்த ஸ்கிரீனை ரெண்டா டிவைட் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் இவ, இன்னொரு பக்கம் அவன்ங்கிற மாதிரி. இந்த இடத்துல நம்ம கிருஷ்ணரை வச்சுக்கலாம், இந்த இடத்துல ருக்மிணியை வச்சுக்கலாம். அப்படி இவா 2 பேரையும் நாம பார்க்கலாம். இங்க இவர் ரதத்துல எப்படி வேகமா வர டங்கா வேகமா ஓட்டு ஓட்டு ஓட்டு. இங்க என்ன பண்றா, சுஸ்நாதாம் சுததீம் கன்யாம் கிருத கௌதுக மங்களம். இவ வந்து குளிச்சா, பல் தேய்ச்சா, இதெல்லாம் சொல்லுவார் பாகவதத்துல உட்காந்து. இதெல்லாம் ஏன் சுவாமி சொல்லணும் இதுல பாகவதத்துலன்னா, பின்னாடி யாராவது கேள்வி கேட்டுருவா பாருங்க. இப்ப எத்தனையோ கேள்வி வருது. ராமர் ஏன் சீத்தை எதை பண்ணார், இத பண்ணார். அதே மாதிரி ருக்மிணி பல் தேய்க்கவே இல்லை, குளிக்கவே இல்லை, நாங்க ஏன் இதை கடைபிடிக்கணும்னு யாராவது கேட்டுருவா. அதனால அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. பண்ணினா சரி. அவ அப்பா என்ன பண்ணார், பித்ருந்தேவான் சமாபியர்த்த விப்ராம்ச்ச விதிரன்றுப போதயித்வா யதா நியாயம் ராஜயாஸ்ய மங்களம். இப்ப இந்த பித்ருக்காரியம் கல்யாணத்துக்கு முன்னாடி சில ராத்துல பண்றது வழக்கம் உண்டு. அப்படி இந்த ருக்மிணியோடைய தந்தை பீஷ்மகன் பித்ருக்காரியத்தை நடத்துறான். பித்ருக்காரியம் பண்ணி பிராமணர்களுக்கு போஜனம் போடுறான். அப்படி போஜனம் எல்லாம் போட்டு எவ்வளவு அழகா அந்த ருக்மிணிக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். பந்தல்லாம் போட்டிருக்கான். மாப்பிள்ளையாத்துக்காராளுக்கு தனி பந்தல், பொண்ணாத்துக்காராளுக்கு தனி பந்தல் எல்லாம் பண்ணியிருக்கான். இந்த மாப்பிள்ளையாத்துக்காராலும் வந்து இறங்கியாச்சு சிசுபாலன். அவ என்ன பண்ணா, அவ ஏதோ பண்ண வேண்டாமா, ஏவம் சேதிபதி ராஜா தமகோஷ சுதாய வை காரயாமாச மந்திரஜ்ஞை சர்வம் அபியுத யோசதம். இந்த சிசுபாலனுடைய அப்பா தமகோஷன் வந்து அவன் பிள்ளைக்கு மந்திர காரியம் எல்லாம் பண்ணி சமாவர்த்தனம்னு ஒண்ணு உண்டு. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே அந்த பூனல் தரிச்சு கொண்டிருக்கக்கூடிய கிரகஸ்தன்னு நிரூபிக்கிறதுக்கு 2வது பூனலை எடுத்து போட்டுப்பா. அதனால அதுக்கு சமாவர்த்தனம்னு பேரு. அந்த விரதம் இருந்து சமாவர்த்தனம் பண்ணி அவனு ஏதோ அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க இவ அப்பா ஹிரண்ய ரூப வாசாந்தி திலாம்ஸ்ட குடமிஸ்ரிதான் ராஜயாத்வேனுஷ்ச விப்ரேபியோ ராஜவிதி வதாம்பர. பிராமணர்களுக்கு திலதேனு தரார். திலம் அப்படிங்கிறது எள்ளு, அதுல ஒரு பசுமாடை பண்ணி அது தானம் தரார். அதுக்கப்புறமா வந்து திலாம்ஸ்ட குடமிஸ்ரித்தான்னா எள்ளுருண்டைன்னு அர்த்தம். பித்ருகாரியம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்கு எள்ளுருண்டை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா பாருங்க. எள்ளுருண்டை பண்ணி இதெல்லாம் ஹிரண்ய ரூப வாசாம்சின்னா பட்டு, அது தங்க கலர் ஜரி எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் உடுத்திண்டு பீதாம்பரம் எல்லாம் தரிச்சுண்டு இதெல்லாம் பண்றார். அதனால இவர் பண்றதுல நியாயம் உண்டு. ஏன்னா எப்படி இவர் பொண்ணு கல்யாணம் ஆப்புறது, சிசுபாலன் அப்பா உட்கார்ந்து பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் காரியம் எல்லாம் பண்றார். அது ஏன்னே தெரியல. ஏன்னா இப்படியும் கிருஷ்ணர் இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறார். அது எப்படி, ருக்மிணி கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் we should have to sit on pins and needles, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் வருவாரா வரமாட்டாருன்னே தெரியாது. சிசுபாலன் கூட இப்ப ஜானவாசம் வேற ஆகும். அவன் இப்படி கையை காட்டினே போவான், இப்ப இப்படி உட்கார்ந்து வருவா. அதுதானே எல்லாத்துலயும் நடக்கும். அதனால அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். கிருஷ்ணர் கடைசியில வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப கல்யாணம் பண்ணிடுவார். அதுதான் வந்து இந்த ருக்மிணி கல்யாணத்துல சிறப்பு. இப்ப சீதா கல்யாணம்னு எடுத்துட்டேன்னா, சீதா கல்யாணத்துல ஜனகர் வருவார். தாம்பூலம் எல்லாம் எல்லாரும் வாங்கிட்டாளான்னு அதெல்லாம் விசாரிப்பார். தாம்பூலம் தருவார், எல்லாம் பண்ணுவார். ஸ்ரீனிவாச கல்யாணம் கடன் வாங்கி பண்ற கல்யாணம், அது கேட்கவே வேண்டாம். அதுல வந்து என்னன்னா, இப்ப வந்து
சாதம் போடுறா, உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இலையிலன்னா அதை கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவா. அவ்வளவு கடன் அந்த கல்யாணத்துல. ஆனா இந்த ருக்மிணி கல்யாணம் அப்படி கிடையாது. ஏன்னா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. அவ்வளவு த்ரில்லிங்கா கடைசி வரைக்கும் அது அப்படி கிருஷ்ணர் இங்க இருப்பார், ருக்மிணி அங்க இருப்பா, கடைசியில ஒண்ணு சேருவா. இப்ப இங்க ருக்மிணி இருக்கா, அவ இவ்வளவு காரியம் எல்லாம் பண்ணியிருக்கா, ஜானவாசம் எல்லாம் எடுத்திருந்த அவளுடைய போட்டோ ஆல்பம் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப குழம்பி போயிடுவா. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஜானவாசம், விரதம் இதெல்லாம் சிசுபாலன் போட்டோ இருக்கும் 4 பக்கம். அதுக்கப்புறம் கல்யாண போட்டோ எல்லாம் பார்த்தா கிருஷ்ணர் இருப்பார். அதனால இப்படி இந்த ருக்மிணிக்கு ஜானவாசம் அது இதெல்லாம் ஆயிடுத்து. கிருஷ்ணர் இங்க வந்துட்டே இருக்கார். இவ சொன்ன மாதிரி அம்பாள் கோயிலுக்கு போறா. தனியா போலான்னு நினைச்சா கூட வந்து தன்னுடைய தோழிகள், சைரந்திரிகா ஸ்திரீகள், படையாளர்கள் எல்லாரும் வந்து இவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னே வரா. வரும்போது இவ அப்படியே நடந்து போறா பொறுமையா. அப்படி அம்பாள் கோயில்ல ஏறுறா. அங்க போய் தன்னுடைய குலதேவி, தன்னுடைய பதியின் தங்கை எல்லாமான அந்த அம்பாள வேண்டிக்கிறா. சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்க மௌலி புரத்தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆவீனவக்ஷோருகாம் பாணிபியாம் மணிபூர்ண ரத்ன சசகம் இதெல்லாம் சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தை ஃபுல்லா சொல்லி மங்களம் பாடி எல்லாம் பண்ணி அம்பாளே என்ன இது உங்க அண்ணா இப்படி லேட் பண்ற, சட்டுன்னு வர வேண்டாமா, இஸ் நாட் ஈவன் பஞ்சுவல், சட்டுன்னு வர வேண்டாமா, சரி சரி அவர் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ இறங்குறா. அது வரைக்கும் முனிவிரதத்துல இருந்திருக்கான்னு ஒரு ஸ்லோகம் வரும். முனிவிரதம்னா மௌன விரதம். அப்பதான் பேசியிருக்கா அம்பாள் கோயில்ல வந்து. கீழே இறங்கி வரா படியில அந்த அம்பாள் கோயில்ல இருந்து சைரந்திரிகா ஸ்திரீகளை பாக்குறா. சைரந்திரிகா ஸ்திரீகளே இங்க பாருங்க, we have spent a very good time. உங்க கூட எல்லாம் டச்சை விட்டுறக்கூடாது. உங்க நம்பர் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், மெசேஜ் யூ, லெட்ஸ் கீப் சாட்டிங் அதெல்லாம் சொல்லி, எதுக்கு இப்ப இவ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இப்ப என்ன இவளுக்கு கல்யாணம் ஆதானே அப்புறம் அங்கதானே போறா, திரும்பி இங்க வரவே மாட்டாளா எல்லாம் யோசிக்கிறா சைரந்திரிகா ஸ்திரீ. அப்ப இங்க அந்த ஹொரைசன்ல ருக்மிணிக்கு இடது கண்ணு இடது கை எல்லாம் துடிக்கிற சமயத்துல, ஏன்னா இடது கண் இடது கை எல்லாம் துடிச்சா ஸ்திரீகளுக்கு நல்ல சகுனம் அப்படின்னு சகுன நிமித்த சாஸ்திரங்கள். அதனால அப்படி துடிக்கிற சமயத்துல இங்க ஹொரைசன்ல கிருஷ்ணர் வர, இவ இடது பக்கம் திரும்பி பார்க்கிறா, கிருஷ்ணர் தெரியறார். ஸ்ருத்வா குணான் அப்ப திருஷ்டுவா குணான் ஆச்சு. அதனால அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் கருட கொடியான், பையுடை நாக பகை கொடியான், அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்றா ருக்மிணி. பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தா அவ கையே இவர் இடுப்ப அணைச்சுட்டு இருக்கு. அவர் இவளை தேருக்கு தூக்குறார். தூக்கி அப்படி ரத்தத்துல ஸ்தாபனம் பண்ணிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு புறப்படுறார். சைரந்திரிகா ஸ்திரீகள்னு பதறி போயிட்டா, ஐயோ இது என்ன கிருஷ்ணர் வந்து தூக்கின்னு போயிட்டாருன்னு ஓடுற அரண்மனைக்கு. இவர் இங்க வந்து பார்த்தா எல்லாம் அப்படி ஃபேன் கிளப் எல்லாம் இருக்கு இவருக்கு. இவருக்கு விதர்பம் பூரா ஃபேன் கிளப். கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவான ஹேட்டர்ஸ் கிளப். அது எப்படின்னா, சிசுபாலனோட ஃப்ரெண்ட் அத்தனையும் கிருஷ்ணத்வித், அது அத்தனையும் கல்யாணத்துக்கு வந்திருக்கு. ஷால்வன் எல்லாம் வந்திருக்கு, ஜராசந்தன்லாம். ஆனா ஊருக்குள்ள ஃபேன்ஸ் கிளப். ஏன்னா அப்பதானே பந்துனா மிச்சதாம் தாத்தும் ப்ரூவ் ஆகும், கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறது. ஃபேன்ஸ் கிளப்பா இருக்கு, கிருஷ்ணரை சுத்தி வளைச்சுட்டு இருக்கா, அவர் ரத்தம் நகர்றதுக்கு வழி இல்ல. இந்த கூட்டத்துல பீஷ்மகனும் இருக்கான். பீஷ்மகன் வந்தா தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாலு பழத்தெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்து பாணிகிரகணம் ருக்மிணிக்கு கிருஷ்ணரோட பண்ணி வச்சுட்டான். அவன் பண்ண விரதம் எல்லாம் இங்க நிறைவேறிட்டு கிருஷ்ணர் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப ருக்மிணியோடைய. அதனால இங்க கல்யாணம் எல்லாம் இப்ப பாணிகிரகணம் பண்ணி கொடுத்துட்டான் பீஷ்மகன். அங்க எல்லாம் பதறி அடிச்சு போய் அப்படியே சைரந்திரிகா ஸ்திரீகள் ஓடி போய் சிசுபாலன்ட்ட சொல்றா, ருக்மிணி, அதான் ருக்மிணி என்னாச்சு அவளுக்கு, இல்ல ருக்மிணி ருக்மிணிக்கு என்னாச்சு, கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா 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 கோவிந்தாவா, யார் கூட, அதுவும் கோவிந்தா கோவிந்தா போயிட்டா அவ வாட்டுக்கு, அவ ஜம்முன்னு அந்த கிருஷ்ணருடைய ரத்தத்துல ஏறி போயிட்டா. உனக்கு கல்யாணம் இல்லை, யார் சொன்னா எனக்கு கல்யாணம் இல்லைன்னு, கிருஷ்ணர் என்னால தடுக்க முடியாதா, ஜராசந்தனை கூப்பிடுறான்,
மகத தேசத்து படை, சேது தேசத்து படை ரெண்டு சேர்ந்து போய் கிருஷ்ணரை எதிர்க்கிறது. கிருஷ்ணருக்கு அன்னைக்கு லக்கு என்னன்னா, பலராமர் பண்ண ஒரே உருப்படியான காரியம் அன்னைக்கு நடந்திருக்கு. தன்னுடைய படையை கூட்டின்னு அங்க வந்திருக்கார். அதனால அவர் அந்த யுத்தத்தை பாத்துக்கிறார். கிருஷ்ணரும் யுத்தம் பண்றார். ரொம்ப வீரியமா யுத்தம் பண்றாராம். என்னன்னா அந்த இடத்துல வியாக்கியாத்தா சொல்ற, ரணச்சோடு ராயா இருந்து யுத்த களத்தையே பார்க்காம ஓடி போன இந்த கிருஷ்ணன் இன்னைக்கு நின்னு ருக்மிணிக்காக எல்லாரையும் எதிர்த்து அந்த சண்டையை போடுறானே, அவ்வளவு ஆச்சரியம் காதல்னால அப்படிங்கிற. அதனால அப்படி அந்த யுத்தத்தை நடத்தி இந்த கிருஷ்ணர் எல்லாரையும் வென்று காட்டி அவ படையெல்லாம் துவம்சம் பண்ணி ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துவாரகாக்கு கூட்டின்னு போறார். குண்டினபுரம்ங்கிறது இந்த விதர்பத்துடைய ராஜதானி அப்படின்னு பேர் சொல்லுவா. இந்த குண்டினபுரம் வரைக்கும் இவர் வந்து அவளை கூட்டின்னு போய் திரும்பி ஆனர்த்தம்ங்கிற துவாரகாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி வந்து இந்த ருக்மிணியுடைய கல்யாணம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா போகும். ஆனர்த்தத்துக்கு போய் கல்யாணத்துக்கு அக்னிய மூற்றா. அக்னிய மூட்டி அவளுடைய பிரவரம் எல்லாம் படிக்கிறா. சகல வேதசாக்காத்தியாயினீம் சகல சாஸ்திரார்த்தஸ்வரூபாய தத்வாதீத்தாய பராத்பராய சச்சிதானந்த ஸ்வரூபிணி சோமவம்ச பாவனாய எது சந்திரவம்ச பிரதீபிகாம் போத மகாராஜவர்மனோ நப்திரீம் வைதர்ப மகாராஜவர்மன பௌத்ரீம் பீஷ்மக மகாராஜவர்மன புத்ரீம் ஸ்ரீ ருக்மிணி நாம்னீம் சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபிணி இமாம் கன்யாம். பொன்னாத்து படிச்சா. அதுக்கப்புறம் பிள்ளையாட்டு பிரவரம். சகல வேதசாக்காத்தியாயினே சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபாய சதுர்தச புவனாதீஸ்வராய தத்வாதீத்தாய பராத்பராய சச்சிதானந்த ஸ்வரூபாய சோமவம்ச பாவனாய யதுகுல வம்சோத்பவஸ்ய ஆத்ரேயார்ச்சனானசஸ்தாவாஸ்வத்ரய ரிஷேய ஆத்ரேய கோத்திர பிரவரான்வித ஆத்ரேய கோத்திர பாவனாய விதூரத மகாராஜவர்மனோ நத்ரே சூரசேன மகாராஜவர்மன பௌத்ராய வசுதேவ மகாராஜவர்மன பௌத்ராய ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மனே சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய. அவளுக்கு அந்த பிரவரத்தை படிச்சு அவளுடைய பாணி கிரகணத்தை நடத்தி அவளுக்கு கல்யாணம். அப்ப கல்யாணத்துக்கு அக்னிய மூட்டி அந்த அக்னிய வலம் வரக்கூடிய கட்டம். அப்படி வலம் வரச்சே அக்னி பார்த்தது. தே ஆர் த திவ்ய தம்பதி. அவ நம்மள வலம் வரலாமா அப்படின்னு அக்னி அவளை சுத்தி வலம் வந்ததா இன்னொரு ஸ்லோகம் வரும் யாதவாபியுதயத்துல. அப்படி அவளுடைய கல்யாணம் எவ்வளவு அப்டக்கில தாண்டி நடந்தேறி இருப்பாருங்க. நம்ம வந்து பகவான் விநாயகரை வேண்டின்னு இந்த கதை சொல்றத ஆரம்பிச்சோம். மகா பெரியவா அனுகிரகத்தினால ஆரம்பிச்சோம். இந்த கதை சொல்றதுக்கு எதுவும் தடங்கள் ஏற்படல. ஆனா இந்த கதைக்குள்ள எவ்வளவு தடங்கள் பாருங்க. ருக்மி இருந்தா, இந்த ஜராசந்தா இருந்தா, அவன் பேர் என்ன சிசுபால இருந்தா, இவாள்லாம் இருக்கா. அவ்வளவு ஆப்ஸ்டிக்கல். ஆனா அதையும் தாண்டி இந்த ஜீவாத்மாங்கிற ருக்மிணி, அதுதான் தாத்பரியம். மாமி சொன்னாம்ல, அதுதான் உண்மை. ஜீவாத்மாங்கிற இந்த ருக்மிணி அவளுடைய அந்த குறிக்கோளை ஸ்திரமா வச்சு பரமாத்மாங்கிற நாராயணன்கிற கிருஷ்ணனை அடைஞ்சிருக்கான். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது பாருங்க. தடைகள் இருக்கவே இருக்கும் இவாள மாதிரி. ஆனா இந்த ஜீவாத்மா ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னா அது பகவானா இருக்கணும். அப்பதான் பகவானா அடைய முடியுங்கிறது இந்த கதையுடைய தாத்பரியம். இந்த கதையுடைய பலன் எல்லாமே இதுதான். பேர்பட்ட ருக்மிணி கல்யாணம் அத கேட்கறது பெரிய பாக்கியம். ஏன்னா சொல்றதை விட கேட்கறது பெரிய பாக்கியம். ஸ்ரவணம் கீர்த்தனம் தானே. ஸ்ரவணம் வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் கீர்த்தனம். அப்படி கேட்டு சொன்னது அடியனுடைய ஒரு பெரும் பாக்கியம். அதுவும் ருக்மிணி கல்யாணம்ங்கிற ஒரு காவியம். ஏன்னா அந்த ருக்மிணி கல்யாணம் ரொம்ப வசதி, ரொம்ப பிரபலண்டான பிரசித்தமான சப்தம், ஒரு சப்ஜெக்ட். எல்லாரும் சொல்லியிருப்பா இத. அத சொன்னது அடியனுக்கு ஒரு பெருமை. அப்பேற்பட்ட இந்த பெருமையை ருக்மிணி கல்யாணத்துடைய பலன்களை பிரார்த்திச்சுண்டு சகல சௌபாகியங்களும் தரும் அப்படின்னு இந்த மகாலட்சுமியை பிரார்த்திச்சுண்டு மோட்சத்தை தரணும்னு பகவான் நாராயணனை பிரார்த்திச்சுண்டு
இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பத்ராயணம் சூத்திர பாஷ்ய கிருதம் வந்தே பாவந்தவ் புனப்புனா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீன் மகிஷா கோபிராமணேபியோ शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. नमस्कारं, பெரியவாச்சரணம்.